புள்ளின் வாய்க்கீண்டானை புள்ளின் வாய் கீண்டானை புள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணீராய் புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணீராய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேனோர் பாவாய் அடுத்து ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் அவர் ஒரு பாடல் பாடுவார். பொன்னிவர் மேனி பொன்னிவர் மேனி மரகதத்தில் பொங்கி இளம் சோதி அகலத்து ஆரம் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி இவர் வாயில் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என்னல்குலும் நோக்கி ஏந்திலம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்குமென்று அஞ்சுகின்றேன் அன்னை என் நோக்குமென்று அஞ்சுகின்றேன் அச்சோ அச்சோ ஒருவர் அழகியவா அழகியவா அழகியவா. Okay. Thank you both. Thank you, sir. Now, welcome address. உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு மிகவும் நான் பெருமை அடைகிறேன். இது எங்களுடைய 54வது மந்த்லி மீட்டிங், 54th. இன்று நம்மிடம் பேச திருமதி கச்சி கிடாம்பி ஹரிப்பிரியா தேவநாதன் அம்மங்கார் அவர்கள் வந்துள்ளார்கள். சம்பிரதாய பிரவச்சனத்தில் தற்போது நம்மிடையில் ஒரு முன்னணி பேச்சாளராக இருப்பவர் இவர். இவரது கணவர் தேவநாதன் அவர்கள் கச்சி கிடாம்பி திருவேந்திபுரம் பாஷ்யக்கார சுவாமி வம்சத்தில் வந்தவர். கச்சி கிடாம்பி யாமுனாச்சாரியா சுவாமி அருளிச்செயல் வித்வான் திருப்பதி பாடசாலையில் அங்கம் வகித்தவர்.
இவர் அவருடைய பேரன். ஸோ இவருக்கு ஸ்ரீபாஷ்யம் பரம்பரையும் இருக்கிறது, அருளிச்செயல் பரம்பரையும் இருக்கிறது. அவருடைய துணைவியார் நம்ம இன்று பேச இருக்கும் அம்மா. ஹரிப்பிரியா அம்மங்காருக்கு சம்பிரதாய காலக்ஷேபத்துக்கு உதவியவர் அவரது தந்தையார் அஷ்டகோத்திரம் ஸ்ரீ ஏவி ரங்காச்சாரி சுவாமிகள். அவர் இங்கு வந்திருக்கிறார். அவரையும் 2 வார்த்தைகள் பேச அப்புறம் பின்ன அழைக்கிறேன். சுவாமிகளுக்கு தற்போது வயது 91. சென்ற ஆண்டு இலக்கிய நோக்கில் திருவாய்மொழி என்ற 900 பக்கங்கள் கொண்ட புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் 90வது வயதில். அடுத்தது இப்போ ஏற்பா பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இவரை ஏவி ரங்காச்சாரி என்றாலும் ஏவிஆர் என்றாலும் அனைவருக்கும் தெரியும். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் எக்கனாமிக்ஸ் துறை தலைவராக இருந்து தற்பொழுது ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்றாலும் ஒரு நிமிடம் கூட சும்மா இருப்பதில்லை. 25 வருடங்கள். அதுக்கு பிறகு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பல பேரை பிஹெச்டியில் படிக்க வைத்தார். ஏன் அவர் பொண்ணை படிக்க வைக்கவில்லை என்று எனக்கு புரியவில்லை. அவர் பொண்ணையும் ஒரு டாக்டர் ஹரிப்பிரியா தேவநாதன் போட்டிருக்கலாம், பண்ணிடுவார். கொஞ்ச நாள் இந்த வருஷம் பண்ணிடலாம் நினைக்கிறேன். தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பரம்பரை தர்மகர்த்தா இவர். முதல் தீர்த்தக்காரர். அவரது சன்னதியில் கடந்த 75 ஆண்டுகளாக அவர் கைங்கரியம் பண்ணி வருகிறார். அவருக்கு நம் பிரணாமங்கள். அநேக வைணவ மாநாடு நடத்தி அவரது சீடர்களால் வாழும் ராமானுஜர் என அன்போடு அழைக்கப்படுபவர். அநேக பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் கைடா இருந்து அவர்கள் எல்லாருக்கும் அந்த பட்டம் பெற உறுதியிருக்கார். நம் வைஷ்ணவ பற்றி ஏறத்தாழ 100 புத்தகங்களுக்கு மேல் அருளியுள்ளார். 100ங்கிறது சாதாரண அச்சீவ்மெண்ட் இல்லை. அது எல்லாமே சம்பிரதாய விஷயம்தான். ஸ்ரீமன் நாதமுனிகள் வைபவ பிரகாசிகை அப்படிங்கிற புஸ்தகம், ஆளவந்தாருடைய நூல்களை பற்றி, ஆளவந்தார் அவருடைய 8 கிரந்தங்களை பற்றிய நூல்கள் நிறைய எழுதியிருக்கார். இதெல்லாம் பிஹெச்டிக்கு நீங்க எடுத்துக்க வச்சு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எல்லாருமே அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். those who are interested in pursuing your studies. நம் சம்பிரதாயத்துக்கு பேணி வணக்கும் இன்றைய வைணவ குடும்பங்களில் அம்மங்கார் குடும்பமும் ஒன்று. இதைத்தான் பேசிட்டு இருந்தேன். அவர் தக்காளி கூட யூஸ் பண்ண மாட்டாராம். அந்த அளவுக்கு இன்னும் அந்த வைணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறார்கள். அது பெரிய அருமையான விஷயம். ஸோ அம்மங்காரை பேச அழைப்பேன். அதற்கு முன்னாடி திரு ஏவிஆர் சுவாமிகள் அவர் நமது பிரணாமங்கள். அவரை ஒரு 2 சில வார்த்தைகள் கூறி நம்மை ஆசீர்வதிக்க கொள்கிறேன். ஏவிஆர் சுவாமி ப்ளீஸ். அடியேன் ராமானுஜதாசன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். இன்றைய நாளானது மிகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. என்ன காரணம் என்று கேட்டால், மார்கழி மாதமாக இருக்கிறது. மார்கழி மாதமானது கண்ணன் கீதையில மாசானாம் மார்க்க சீர்ஷோகம் என்பதாக சொல்லி மாதங்களில் நான் மார்கழி என்று தெரிவித்துட்டான். இந்த மார்கழி மாதத்திலே தான் எல்லா திவ்யேசங்களிலேயும் பகல் 10 ராப்பத்து என்று சொல்லக்கூடிய முறையில ஆழ்வார் பாடல்கள் 24 பிரபந்தங்கள் அவ்வளவையும் அங்கே கோஷ்டியாக நடத்தி சிறப்பாக நம்மாளர் மோட்சம் நடைபெற செய்யும். அப்படிப்பட்ட காலமான இந்த நாளிலே நமக்கெல்லாம் பெரிய பாக்கியமாக அமைஞ்சது இந்த உபன்யாசமானது. என்ன காரணம் என்று கேட்டால், மாசானாம் மார்கசீர்ஷோகம் சொன்ன காரணத்தினாலே எல்லா திவ்யேசங்களிலேயும் பெருமாள் உற்சவம் நடத்துகிறார். எத்தனை நாள் உற்சவம்? 21 நாள் உற்சவம். பகல் 10 நாள், ராப்பத்து 10 நாள். பகல் 10 முதலாயிரமும் 2வது ஆயிரமான பெரிய திருமணி நடைபெறச் செய்யும். வைகுண்ட ஏகாசிக்கு முன்னாடி 10 நாள் இது. வைகுண்ட ஏகாசியிலிருந்து 10 நாளைக்கு ராப்பத்து உற்சவம். அப்பொழுது நம்மாழ்வார் திருவாய்மொழியானது சேவிக்கப்படும். என்ன விசேஷம் என்று கேட்டால், வைகுண்ட ஏகாதசி என்று நம்மாழ்வார் எழுந்தருளி வைகுண்ட வாசல் திறக்கின்றார். நாம் எல்லாம் வைகுண்ட வாசலுக்கு
கண்ணாலேயே பார்க்கும்படி ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. ஆகையினால வைகுண்டவாசல் திறப்பதும் நம்மாழ்வார திறந்த நமக்கெல்லாம் வழிகாட்டு காரணத்தினால எல்லா திவ்யேஷங்கள்லையும் கோவில்களிலே வைகுண்ட வாசல் ஒரு வாசல் இருக்கின்றது. அதை சாத்தியே வைத்திருக்கப்படும். வைகுண்ட சென்று பெருமாள் ஆழ்வார் ஆழ்வார் திறப்பார். அதில் நம்ம எல்லாம் வருஷம் போய்கொண்டிருக்க காரணத்தினாலே நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். வைஷ்ணவா பிறந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வைகுண்ட போகக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. அது ஆச்சரியமான பாக்கியமாக பண்ணியிருக்கின்றோம். அந்த வைகுண்ட வாசலில் இப்போ திருவாய்வு ஆரம்பித்து சிறப்பாக 10 நாளைக்கும் சேவாகாலம் நடைபெறச் செய்யும். இது ஆழ்வார் பாடல்கள். அதில் திருவாய்மொழி நடைபெறச் செய்யும். திருவாய்மொழிக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், அங்கே அந்த ஆழ்வார் பாடலிலே 2 நிலைகள் இருக்கின்றது. தாமாக பாடுவது, பிராட்டி வைபவமாக தானே பிராட்டியாக இருந்த நாயகி பாவம் என்று பெயர். நாயகி பாவத்திலே பாடுவது இருக்கின்றது மிகச் சிறப்பாக இருக்க செய்யும். இந்த நாயகி பாவமானது 3 வகையானது. தோழி, தாய், மகள். தோழி நிலையை பேசுவது, தாய் நிலையை பேசுவது, மகள் நிலை பேசுவது இருக்க செய்யும். இந்த பேச்சுக்களுக்கு என்ன விசேஷம் என்று பார்த்தோமானால், அதில் ஆழ்வார் என்னுவார் கேட்டால் தூது அனுப்புவார். ஆழ்வார் நாயகி பாவத்திலே தூது அனுப்புறது. ஆகையினால் நாயகி பாவத்திலே உள்ள தோழி, தாய், மகள் 3 பேரும் எம்பெருமானு தூது அனுப்புகிறார்கள். தூது யாருக்கு? எம்பெருமானுக்கு. அப்படின்ற தூது ஆரம்பிக்கிறார் நம்மாழ்வார். அஞ்சிரைய மடனார அடியத்தா என்று ஆரம்பிக்கின்றார். அதை போல ஆச்சரியமா இருக்க செய்யும். அதை நம்மெல்லாம் கேட்கிற பாக்கியம் இருக்கின்றது. அதை கேட்க வைத்த ஏற்பாடு செய்த இந்த சபையினருக்கு அதை மரமாற வாழ்த்துகின்றேன். சபையானது மேலும் மேலும் சிறப்பான பணியை செய்ய வேண்டிய வார்த்தை கொண்டு, அந்தமிலா ஆரணங்கள் 4 நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்துரைத்து செந்தமிழ அருள் செய்த பகத்கையும் சிந்தாமல் உலகங்கள் வாழவென்று சந்தமிகு தமிழ்மறையோன் தூப்புல் தோன்றும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்தசாரம் சிந்தை நான் அனுதினம் சிந்திப்போர்க்கு சேமமதான் திருமால்தன் கருணைகளை பிரார்த்தித்துக் கொண்டு அடைய நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் மிக அருமையாக இருந்தது. எங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம் கிடைத்தது. எங்களுக்கு எங்க பாக்கியம் அது. அடியம் பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். ஸ்ரீமதி ஹரிப்பிரியா அவர்களை பேச அழைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓஎஸ். ராமானுஜ பதாம்போஜ யுகலி யஸ்ய தீபதஹ பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹரம் குரும் ஆத்ரேய ராமா வரஜ குரோஹோ பௌத்ரம் ததாஸ்ரயம் யாமுனாரிய குரோஹோ சுனு பக்தி சாரம் குரும் பஜே யத்கோ சகஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதியத்ர சசங்க சக்ரஹா என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹா தஸ்மை நமோ பகுலபூஷண பாஸ்கராய. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல். இன்றைய தினமானது அடிக்கழஞ்சு பெருக்கூடிய நாள். இதற்கு என்ன காரணம் என்றால், இன்றைய பாசுரத்தில் நன்னாள் என்று வருகிறது. இந்த திருப்பாவையில முதல் பாசுரத்துல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பாசுரத்துல இன்று நன்னாள் என்று சொல்கிறார். அப்ப நன்னாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க வியாக்கியானத்துல சாதிக்கிறார், அடிக்கழஞ்சு பெறக்கூடிய நாள்னா அவ்வளவு ரொம்ப விசேஷமான, இதுக்கு மேல ஒண்ணும் உயர்வு இல்லை அப்படின்ற அர்த்தத்துல ஆச்சாரியர்கள்லாம் சாதிப்பா. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பா வாங்கிறா. எம்பெருமானோட ஒரு குணானுபவத்தை தனித்து இருந்து அனுபவிக்க கூடாது. இப்படி அடியார்களோட இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த நம்ம டிபார்ட்மெண்ட்ல அலுமினி அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை மகனியர்களோட இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ ஆண்டாளோட திருவுள்ளம் என்னன்றத இன்னைக்கு நாம அவ திருவுள்ளத்தை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு இன்று ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நாம மட்டும் எத்தனையோ நாள் என்னென்னைக்கோ சொல்றோம், எல்லாமே விசேஷம். ஆனா இந்த பாசுரத்துல கள்ளம் தவிர்ந்துன்னு சொன்னதுனால
அப்போ பகவத் குணானுபவத்தை இப்படி பாகவதர்கள் சமீபத்துல இருந்துட்டு இப்படி அனுபவிக்கிறோமே, இதோட நாம ஆண்டாளுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்ம கையில ஒண்ணுங்க ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் கொண்டவர்கள். அப்ப அவரோட மனோரதத்தை ஒரு பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல இந்த சுவாபதேசத்துல சொல்லச்ச பாவை களம் புக்கார் அப்படின்ற சொல்ற இடத்துல என்ன சொல்றாருன்னா, காலக்ஷேபத்திற்கு எம்பெருமானே எல்லாம் என்று உறுதியுடைய அந்த எம்பெருமானோட அடியார்கள் எல்லாரும் காலக்ஷேபத்திற்கு ஞானத்தை பெறுவதற்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்போ இன்னையோ பாசுரத்துல என்ன ஒரு வியாக்கியானம் நம்மளுடைய ஆச்சாரிகள் பூர்வாச்சாரிகள் சாதித்திருக்கிறார்களோ அதன்படி இன்று நமக்கு அமைஞ்சுள்ளது. இன்னைக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு பராங்குச நாயகி, பரகால நாயகி. இப்ப இந்த பராங்குச நாயகியாக இருந்தாலும் சரி, பரகால நாயகியா இருந்தாலும் இது ஒரு நாள்ல அதுவும் ஒரு 60 நிமிஷத்துல சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. சமுத்திரம் திருப்பார்கடலை கடையிறது, ஆனா அந்த அந்த ஜலத்தெல்லாம் திருப்பார்கடல இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் எடுத்து நம்மாவது ஒரு பாத்திரத்துல நிரப்பணும் அப்படின்னா அது முடியிற காரியமா? அதே போலதான் இந்த இந்த பரகால நாயகி, பராங்குச நாயகி இவர்களது பாசுரத்தை அனுபவிக்கிறன்றது ஒரு மணி நேரத்துலன்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நமக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஏதாவது கொஞ்சம் அடியேனோட மந்தமதிக்கு தெரிந்தபடி அடியேன் விண்ணப்பிக்கிறேன். இப்போ பராங்குச நாயகினா நம்மாழ்வார் தெரியும், பரகால நாயகி அப்படின்னாலும் திருமங்கி ஆழ்வார்ன்றது தெரியும், நாயகி பாவத்துல பாடினாரு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுல ஒரு பெரிய தாத்பரியமே அடங்கி இருக்கு. ஏன் இந்த நாயகி பாவத்துல இவர்கள் பாட வேண்டும்? இப்ப நாயகி பாவத்துல பாடும் பொழுது அந்த நாயகிக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள உறவு என்ன, இது நமக்கு எதை உணர்த்துகிறதுன்றத முதல்ல நன்னா தெரிஞ்சுட்டாதான் இந்த பாசுரம் பாடச்சவோ கேட்கச்சவோ அந்த விஷயம் அனுபவிக்கச்சவோ இவ்வளவு ஒரு தாத்பரியம் இதுல இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். கண்ணன் பகவத்கீதையில மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தகா பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்று சாதிக்கிறார். இங்க அவனோட பக்தர்கள் எப்படி இருப்பா, அவனையே நினைச்சுட்டு இருப்பா, அவனையே உயிராக கொண்டு இருப்பா, அவனையே வாழ்வாக நினைத்திருப்பார், அவனை விட்டு பிரிஞ்சா தரிக்க முடியாது, அவனது குணானுபவங்களை திவ்ய சேஷ்டிதங்களை திரு கல்யாண குணங்களை எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் சொல்லிண்டு அனுபவித்து மகிழ்வர் பொதுவான அர்த்தம். இதுல இங்க இந்த மச்சித்தாக மத்கத பிராணாகன்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையுமே பல பொருள் ஆச்சாரியர்கள் நமக்கு இவர் பாஷ்யக்காரர் பாஷ்யம் அங்க காட்டுறார். இங்க என்ன ஒரு விசேஷம்னா, இந்த மத்கத பிராணாகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மத்கத பிராணாகனா அவர்கள் வாழ்வையே எம்பெருமானோடையே சேர்த்து வைத்திருப்பார்கள், அவர்களே பிராணனாக இருக்கப்பட்டவர்கள். அங்க அப்படி அந்த பாவம் இருக்கு இல்லையா, எம்பெருமானை எல்லாம் என்ற பாவம் இருக்கு இல்லையா, அப்ப அந்த பாவம் பறக்கச்ச மத்கத ஜீவிதாகா அப்படிங்கிறார் அங்க பாஷ்யத்துல சுவாமி ராமானுஜர். இது சொல்லும் பொழுது விபீஷணனை சொல்லுவா. ஏன்னா விபீஷணன் என்ன பண்ணா, பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத் கதம்மே ராஜ்யச்ச ஜீவிதஞ்ச சுகாணி வைத்து எல்லாமே ராமனுக்கு என்றே இருக்கிறது, என் உயிரும் ராமனுக்கே, என் பொருளும் ராமனுக்கே, என்னோட ராஜ்யமும் ராமனுக்கே அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா சர்வம் ராமன் வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அனுமார சொல்லச்ச அதுக்கு ஒரு இந்த கீத ஸ்லோகத்துல ஒண்ணு சொல்றா. இப்ப விபீஷணனை சொல்லச்ச மத்கத பிராணாகான்னு சொல்றா, பாவோ நாண்யத்திர கச்சதின்னு அவரும் சொன்னார். மச்சித்தாகான்னு சொல்லச்ச அதுக்கு சில பேரை சொல்றா, ஆழ்வாராதிகள்ல சொல்றா. இந்த மூணுமே எப்படின்னா திருநடுந்தாண்டகத்துல இந்த 3 10 இந்த பாசுரத்துக்கு ஒரு தொடர்பு சொல்லுவா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மத்கத பிராணாகா அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஆழ்வார்களோட நிலைதான். ஆழ்வார்களுக்கு எப்படின்னா எம்பெருமானை காண வேண்டும் காண வேண்டும்னு ஒரு தரிப்பு இருந்துட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் எம்பெருமானை பார்க்கணும், அவனை பத்தி பேசணும்னு இருக்கும். இத சொல்லும் பொழுது பரபக்தி அப்படின்னு சொல்லுவா. இந்த பரபக்தி நிலையில பகவான பத்தின நினைவிலேயே இருப்பார்கள், அவனை காண வேண்டும்ன்ற ஆசையிலேயே இருப்பார்கள். அந்த ஆசைக்கு அடுத்தபடியாக பார்த்தோமானால் அது சாட்சாத்காரம் கிடைக்கும். அப்ப அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும் பொழுது அத பரஞானம் அப்படின்பா. எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில பரபக்தி, சாட்சாத்காரம் கிடைக்கச்ச பரஞானம். இப்ப இந்த சாட்சாத்காரம் கிடைச்சுடுத்து அப்படின்னா ஆழ்வார்களால தரிச்சு இருக்கவே முடியாதான், எப்படியாவது அவனை அனுபவிக்க வேண்டும், அவன் அப்படியே அவனை விட்டு பிரிய முடியாது, இனி பிரிய முடியாது. அப்படி பகவானை பிரிந்து விட்டோமானால்
நம் உயிர் தரிக்காது அப்படின்ற ஒரு நிலையில வருவா. அது பரம பக்தி அப்படின்னு சொல்லுவா. இப்போ பரபக்தி, பரஞானம், பரம பக்தின்ற இந்த 3 நிலை ஒன்றொன்றா படிப்படியா ஏறி வரைச்ச இந்த பரம பக்தி நிலை வரைச்ச பெருமாளை பார்க்கணும்னு நினைச்ச பெருமாள் வந்து முகம் காட்ட மாட்டான், கால தாமதம் பண்ணுவான். இந்த கால தாமதத்தை ஆழ்வார்களால பொறுக்க முடியாதுவும் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்றவரால இந்த கால தாமதத்தை அவர்களால பொறுக்க முடியாது. அப்போ ஒரு நாயகி பாவத்தில் எம்பெருமானை பாடுவார்கள். அது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய கிருத்தியம் என்ற ஒரு அற்புதமான ஒரு கிரந்தத்துல என்ன சாதிக்கிறார், இந்த மாதிரி ஒரு நாயகி பாவம் எடுத்து அந்த எம்பெருமான பெண் பாவத்துல பாடும் பொழுது பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பிரேமத்தில் பெண் பேச்சு, ஞானத்தில் தம் பேச்சு அப்படின்னு வரைச்ச தானான தன்மையில இருக்கும் பொழுது அந்த எம்பெருமான்ட்ட ஆழ்வார்கள் தாமாக பாடுகிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பிரேமம் தலைக்கு ஏறினவுடனே பிரேமத்துல அப்போ ஒரு பெண் பேச்சாக மாறும். இப்ப இது எப்படி சாத்தியம்? இப்போ பெருமாள் சர்வேஸ்வரன் வாஸ்தவம், ஆழ்வார்கள் எதற்காக இப்படி பெண் பாவத்தை ஏறிக்கொண்டு பாட வேண்டும்? அப்ப பெண் பாவம் பாடுறது அப்ப சாதாரணமா ஒரு ஸ்திரீ பிராயத்துல இப்படி பாடுறாளே அப்படின்னா, லோகத்துல எம்பெருமான் மொத்தம் சர்வேஸ்வரன், அவன் தான் புருஷோத்தமன். இப்ப சொல்லும் பொழுது நிறைய பிரமாணங்கள்லாம் என்ன சொல்றது, இந்த சர்வேஸ்வரன் புருஷோத்தமன் ச ஏவ வாசுதேவேசோ சாக்ஷாத் புருஷ உச்சதே அப்படிங்கிறார். வாசுதேவனான அந்த புருஷோத்தமன் தான் புருஷன், மற்றவர் எல்லாரும் ஸ்திரீ பிராயம்தான் என்று சொல்கிற பிரமாணங்கள்லாம் நமக்கு சொல்றது. அப்படி சொல்லும் பொழுது எம்பெருமானை சொல்லும் பொழுது அவன் எப்படி இருக்கான், அப்போ அந்த பரமாத்மாவின் தன்மை, ஜீவாத்மாவின் தன்மை என்னன்றத முதல்ல பார்க்கணும். இப்ப பரமாத்மாவின் தன்மை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறான், சுவாமியாக இருக்கிறான். அப்போ சுவாமித்வ, சேஷித்வ, ஆத்மத்வ, பும்ஸ்வாத்யாகா, சுவாமினோ குணாகா அப்படின்ட்டு எம்பெருமான பத்தி அவன் தலைவனாகவும் சேஷியாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறது. ஸ்வேபியோ தாசத்வ, தேகத்வ, ஸ்திரீத்வ தாயினகா இதீச்ச பாவகா அப்படின்ட்டு நமக்கு பிரமாணங்கள் சொல்றா. இப்ப நாம எப்படி இருக்கோம் மற்ற ஜீவாத்மாக்கள் அப்படின்னாச்ச, அப்ப வந்து எப்படின்னா ஸ்திரீ பிராயத்துல நமக்கு அவருக்கு தாசன் பரதந்திரமாக நாம இருக்கோம். அப்ப எம்பெருமான் மொத்தம்தான் சேஷியாக இருக்க முடியும். அப்ப மற்ற எல்லா ஜீவாத்மாக்களுமே சேஷ பூதர்களாக இந்த தாசத்துவம் என்று சொல்லக்கூடிய பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் தான் இந்த ஜீவாத்மா. அப்ப பரமாத்மா சொரூபம் ஜீவாத்மா சொரூபம் பார்க்கும் பொழுது புருஷோத்தமனான அவன் தான் ஆண் மகன். ஏன்னா பரதந்திரம் என்று வரும்பொழுது நாம் எல்லாம் அடிமைப்பட்டவர்கள், அவனுக்கு தொண்டு பண்ணணும்ன்றது. இத வேதாந்தத்துல எல்லாம் சொல்லும் போது எஸ்யாஸ்மி ந தமந்தரேமின்னு சொல்றது வேதம் சொல்றது. நான் யாருக்கு தாசனாக இருக்கிறேனோ அவனை விட்டு விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்றது. இப்ப எஸ்யாஸ்மி ந தமந்தரேமின்னு சொல்லும் பொழுது இதுல ஒரு 3 விஷயம் இதுல அடங்கி இருக்கு. இப்ப நாம எல்லாம் சத்தை பெற்று இருக்கிறோங்கிறோம். சத்தை பெற்று இருப்பது ஸ்திதியில இருக்கிறது சொல்றோம். ஒரு கொஞ்சம் க்ஷணம் இருந்ததுன்னா சத்தை பெற்று இருக்கிறதுன்னு ஒரு ஸ்திதின்னா அதுக்கு மேல இன்னும் கொஞ்ச நாள்ல இருந்து ஒரு இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது ஒரு ஸ்திதிங்கிறோம். இப்போ நம்முடைய முயற்சி சில காரியங்கள் எல்லாம் பண்றோம் இல்லையா, இதை வந்து பிரவர்த்தி அப்படின்வா. நம்ம முயற்சி இல்லாம இருக்கோமோ இல்லையா, அதை நிவர்த்தின்றா. அப்போ இந்த சத்தாக இருக்கிறது, இந்த பிரவர்த்தியில இருக்கிறது, நிவர்த்தியில இருக்கிறது, இப்ப இது எல்லாமே எம்பெருமானுக்கு நாம் வசப்பட்டு தான் இருக்கோம். நம்ம பகவானுக்கு நாம் வசப்பட்டு இருக்கோம். அதனாலதான் தாச பூதாகா ஸ்வத சர்வே ஹியாத்மானகா பரமாத்மனகான்ட்டு நமக்கு பிரமாணம் சொல்றது. அப்ப எல்லா ஜீவராசிகளுமே பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள். அப்ப அடிமைப்பட்டவர்கள் வரைச்ச நமக்கும் அவனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு. இது என்னன்னா இந்த நவவித சம்பந்தம் சொல்றோம் இல்லையா, பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் உள்ள நவவித சம்பந்தம். இப்ப சேஷ சேஷி பாவம், ஷரீர சரீரி பாவம்லாம் இப்ப நிறைய சொல்றோம். அதுல சொல்லச்ச பர்த்ரு பாரியா சம்பந்தம் அப்படின்ட்டு நமக்கும் அவனுக்கும் உள்ள இந்த பாவம் இருக்கே, இதுதான் இந்த நாயகி பாவத்துல ஒரு முக்கியமானது. அதாவது ரக்ஷகனான புருஷோத்தமனுக்கே ரட்சியமான ஆத்மஸ்வரூபம் அற்று தீர்த்து இருக்கும். அதாவது நம்ம வந்து ரட்சிக்கிறான் எம்பெருமான், அப்போ அவர் ரட்சகன், நாம் ரட்சிக்கப்படுபவர்கள். அப்போ ரட்சிக்கப்படும் நாம் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, ஒரு பர்த்ரு பாரியா அவளுக்குள்ள உள்ள உறவு எப்படி இருக்கும்னா, அவள் பதிவிரதையாக இருப்பாள். ஒரு கணவனுக்கு மனைவி பதிவிரதையாக இருப்பதை போல் நாம் எம்பெருமானிடம் அந்த பதிவிரதா தன்மை, அவனை தவிர நமக்கு வேறு யாரும் இல்லை
அப்படின்ற ஒரு பாவத்துல எம்பெருமான நாம் சேவிச்சுன்னு அவனை நாம் ஆசிரியச்சுட்டு இருக்க வேண்டும். அது பாரதந்திரிய ஸ்வரூபம். இப்போ பர்த்தாக்கு இந்த பத்னி எப்படி இருப்பான்னா பாரதந்திரிய ஸ்வரூபத்துலதான் இருப்பா. ஏன்னா இப்ப பகவான் எப்படி நமக்கு சேஷி சுவாமி என்று இருக்கிறானோ அத போல பர்த்தா என்று வரும்போது அவன் சுவாதந்திரியம் கொண்டவன். அப்போ பாரியாங்கிறவள் அவளுக்கு பரதந்திரன். அப்போ இந்த பர்த்ரு பாரியான்ற அந்த ஒரு பாவம் இருக்கே, இதேதான் நமக்கும் எம்பெருமானுக்கும் இந்த நவவித சம்பத்தத்துல சொல்றா. இப்படி சொல்லும் பொழுது இந்த அடிமைப்பட்டு நாம் பகவானுக்கு இருப்பதால் இந்த ஸ்திரீ பிராயம் என்பது வந்தேறி என்று நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். இப்போ நாம ஏறிட்டு கொண்டாலும் இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தோமானால் இந்த ஆத்மாவானது பகவானுக்கு அடிமை. அதனால நாம் சேஷபுதர்களாக இருக்கிறோம், அவன் சேஷியாக இருக்கிறான்ற ஒரு பாவத்துல பாக்குறோம். இப்படி பார்க்கும்பொழுது இத நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு எது நமக்கு சொல்றது அப்படின்னா, முதல்ல அஷ்டாட்சர மகா மந்திரம். இந்த ஓம் நமோ நாராயணாயன்ற அஷ்டாட்சர மகா மந்திரம் தான் நமக்கு முக்கியமானது. இப்ப இந்த அஷ்டாட்சர மகா மந்திரத்துல ஓம் என்று ஒரு பதம், நமோ என்று அடுத்த பதம், கடைசியில நாராயணாய. இப்ப 3 பதங்கள் இருக்கு. ஓம் என்றால் அக்ஷரானாம் அகாரோஸ்மின் கண்ணன் எம்பெருமான் சாதித்தது போல இந்த ஓம்ன்ற அந்த பிரணவத்துல அகார வாட்சியனான எம்பெருமான். அப்புறம் மகாரம் அ உ ம, அகாரம் உகாரம் மகாரம்ன்ற 3 அக்ஷரங்கள் இருக்கு. அப்ப அகார வாட்சியனான இந்த எம்பெருமானுக்கு மகார சொல்லப்பட்ட இந்த ஜீவர்கள் எல்லாரும் எங்க இருக்கணும்னா அனன்யார்க சேஷத்துவம் என்று சொல்லப்படும் அந்த உக்காரம் சொல்றோம் இல்லையா, உக்காரம் என்று பிராட்டியையும் சொல்லுவர், அனன்யார்க சேஷத்துவத்தையும் சொல்லுவர். அப்போ எம்பெருமான் ஒருவனுக்கு தான் நான் சேஷபூதன் அப்படின்றத நினைக்கிறது தான் இந்த ஓம்ன்றது சொல்றது. அப்போ இந்த தலைவன் தலைவி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தலைவனையும் தலைவியும் சேர்க்கணும், ஒரு சம்பந்தம் வரணும். இந்த சம்பந்தம் எப்படின்னா, இந்த ஓம் என்ற முதல் பிரணவத்துல ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள சம்பந்தம். ஜீவாத்மாவானவன் பரமாத்மாக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், தொண்டு செய்யணும்ன்றது இல்லையா. அப்போ இந்த சம்பந்தத்தில் உணர்த்தி அப்படின்னு இத சொல்லுவா. அப்போ இந்த ஓம் என்ற பதத்தை சொல்லும் பொழுது, ஏன்னா நான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்ற ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா, இந்த சம்பந்தத்தை உணர்வது அது நம்மை இந்த நமக்கும் ஜீவ பர சம்பந்தம் உணர்த்தும் போது இந்த ஜீவனை பரமாத்மாவிடம் சேர்ப்பிப்பது. அதைத்தான் இந்த தோழி என்ற பெண்ணானவள் தலைவனையும் தலைவியும் சேர்ப்பிக்கிறாள். அப்போ எப்படி தோழியானவள் தலைவனையும் தலைவியும் சேர்க்கிறாளோ அதே போல இந்த ஜீவபர சம்பந்தம் இந்த அகார வாட்சியனான எம்பெருமானிடம் இந்த மகார வாட்சியனான ஜீவர்கள் தொண்டு செய்கிறார்கள். இந்த சம்பந்தத்தில் உணர்த்தி இது தோழி பாசுரமாக நம்முடைய ஆழ்வார்கள் பாடுவார்கள். அப்போ ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த அஷ்டாட்சர மகா மந்திரத்தில் 3 பதங்களில் முதல் பதமான இந்த பிரணவம் என்பதற்கு தோழி பாசுரம் என்று பெயர். இந்த பிரணவத்தை விவரிப்பதுதான் தோழி பாசுரம். அதற்கு அடுத்ததாக நமப்பதம். இப்ப நமப்பதம் நான் என் ரட்சணத்திற்கு நான் உரியவன் அல்லன். அப்போ என்ன ரட்சிப்பவன் யார்? சாட்சாத் பரமாத்மா. அப்போ என்ன ரட்சிக்கிறதுக்கு நான் எந்த விதமான ஒரு முயற்சி செய்யக்கூடாது. நம்ம எம்பெருமான் ரட்சிக்கிறான் நம்ம இருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த நமப்பதம் சொல்றது. அப்போ இந்த தலைவியானவள் என்ன பண்றா, தலைவனை விட்டுட்டு போயிட்டா, தலைவனை பார்க்காம இருக்க முடியல, எப்படியாவது இந்த தலைவனை அடைந்தே தீர வேண்டும் இருக்கும் பொழுது என்ன பண்றாளாம், இந்த அப்படியே கிளம்பி போயிடுறாளாம். கிளம்பி போகச்ச அப்ப திருத்தாயார் என்ன பண்றாளாம், நம்முடைய குல மரியாதைக்கு இது சிறந்தது அன்று, இந்த மாதிரி போய் போகக்கூடாது. ஏன்னா பகவான் நம்மை அங்கீகரிக்க வேண்டுமே தவிர நாம் நம்முடைய முயற்சியை அங்கு காட்டக்கூடாது. எம்பெருமான் வர வேண்டும், நம்மை அங்கீகரிக்க வேண்டும்ட்டு இந்த தாய் என்ன பண்றா, நிறுத்துறாளாம். அப்போ ஏன்னா பகவான் தான் உபாயம். அப்போ எம்பெருமான் உபாயம்ன்ற அந்த உறுதியை நிலைநாட்டுபவள் தாய். அப்போ உபாயமான எம்பெருமான் தான் நமக்கு வரும் பொழுது நீ உன்னோட முயற்சியை நீங்க காட்டக்கூடாதுன்னு சொல்றதுனால உபாயத்தில் உறுதி என்ற பிரக்ஞாவஸ்தை. முதல்ல சம்பந்தத்தில் அந்த எம்பெருமானுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காட்டிய தோழி இங்க தாயானவள் உபாயத்தில் உறுதி என்ற பிரக்ஞாவஸ்தை. இது தாய் பாசுரம், இந்த நமப்பதம் சொல்றது. அதற்கப்புறம் நாராயணாய. நாராயணாயன்னா நாராயணன் என்றதுக்கு என்னென்னலாம்
அந்த குண விசேஷங்கள், அவனோட சொரூபம், ரூபம், விபவ, ஐஸ்வர்ய, சீலாதிகள், இந்த லோகத்துக்கெல்லாம் அவன் சரீரமாக உள்ள ஆத்மாவாக இருக்கான் இல்லையா? இப்ப இந்த மாதிரி நாராயணனுக்கு என்னென்னலாம் விசேஷங்கள்லாம் உண்டோ அத்தனையும் நினைச்சுண்டு அவனுக்கு தொண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறா இல்லையா? அதுதான் பலத்தில் பதற்றம். ஏன்னா எப்படியாவது அடைஞ்சு நமக்கு அது கிடைக்கணுமே நினைச்சுண்டு அந்த பலம் பெறுவதுல ஒரு பதற்றம் வருது இல்லையா? அதுதான் கடைசியில சொல்லும் பொழுது அந்த மகள் பாசுரத்தை சொல்லுவா. அப்போ தாய் பாசுரமானது நம்ம பதம், ஓம் என்ற பிரணவத்தை குறிப்பது தோழி பாசுரம், நாராயணாய என்றது அந்த பலத்தில் பதற்றம். ஏன்னா அவனை பெற வேண்டும்ன்றதுல ஒரு பதற்றம் காட்டுறா இல்லையா? அதுதான் இந்த மகள் பாசுரம். இப்ப இந்த 3 பாசுரங்களாக இவர்கள் அழகாக நம்முடைய பரகால நாயகி என்ற ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாராக இருக்கட்டும், இல்ல பராங்குச நாயகியான நம்மாழ்வாராக இருக்கட்டும், இவர்கள் இப்படி இந்த பாசுரத்துல நமக்கு ரொம்ப அழகாக இதை காட்டி இருக்கார்கள். இதுல அடியேன் தாய் பாசுரம் இந்த மாதிரி தோழி பாசுரங்கள்லாம் இருந்தாலும் இன்று அடியேன் எதை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்றால் ஒரு தூது பாசுரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று. ஏன்னா இந்த மாதிரி எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு மனசுல இவர்களுக்கு ஒரு துறை வருது இல்லையா? அப்போ எம்பெருமான் வரவில்லை அப்படின்னாச்ச இவர்கள் பெண் பாவத்தில் கண்ணால் காணக்கூடிய பட்சிகளோ இல்ல உயர்திணை அகரிணைன்றது எதுவும் என்னும் இது புரியாம கண்ணுல எதெல்லாம் பாக்குறாளோ அதெல்லாம் தூது விடலாம் எம்பெருமானுக்குன்னு நினைக்கிறாளாம். ஏன்னா ராமாவதாரத்தில் எப்படி ஒரு விலங்கு போய் தூது பண்ணி அது எப்படி ரொம்ப வெற்றிகரமாக வந்ததோ, அப்போ அந்த பட்சி ஜாதிகளுக்கும் ஏதாவது ஒரு இது வரணுமேன்றதுனாலதான் இவர்கள் பட்சிகள் எல்லாம், ஏன்னா இதுகளுக்கு ஒரு ஸ்ரேயஸ் கிடைக்கணுமே, ஆழ்வார்கள் பட்சிகளை தூது விட்டு பட்சிகளுக்கு ஒரு ஸ்ரேயஸ உண்டாக்கலாம் அப்படின்னு தூது பதிகங்கள்லாம் பாடியிருக்கா. தூது பதிகம்னு வரைச்ச சங்க காலத்துல நற்றிணையிலேருந்து தொல்காப்பியர் தூது இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கா. ஆச்சரியமான தூது பதிகங்கள்லாம் சிலப்பதிகாரத்திலேருந்து இருக்கு. ராமரே அழகா தூது விட்டுருக்காருன்றது நமக்கு ராமாயணத்திலயும் பாக்குறோம். சீதா பிராட்டி கூட ராவணன் எடுத்துன்னு போகும்பொழுது அங்க கோதாவரி கிட்டக்க சொல்றாளாம், இந்த மாதிரி ராமனை பார்த்தா ராவணன் என்ன எடுத்துன்னு போனான்னு சொல்லி என்னை காப்பாத்துமா, என்னை ஆசீர்வதிக்கணும்ட்டு அதுகிட்ட சொல்லி அனுப்புற. அந்த கலக்கமான ஒரு சமயத்துல இது அகிரிணியா உபரிணியான்னு எதுவும் தெரியாத அளவுக்கு அந்த மனசானது இருக்கிறதுனால நமக்கு ஸ்ரீராமாயணத்திலையும் ரொம்ப அழகாக காட்டப்பட்டு இருக்கு. ஹம்ச சந்தேகத்திலையும் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா இந்த அன்னபக்ஷி பத்திலாம் ரொம்ப சாதிக்கிறார். அதே மாதிரி அசோக மரத்தை பார்த்துட்டு ஸ்ரீராமன் கூட என்னோட சீத்தை எங்க இருக்கா, அவள் இருக்கிற இடத்த சொல்ல, உன் பேருக்கு தகுந்த மாதிரி நீ இருக்க வேண்டாமா அப்படின்லாம் அந்த மரம் பேசுமா பேசாதா அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாத ராமனும் தூது விட்டான், சீதா பிராட்டியும் தூது விட்டார். அழகர் விடு தூதுன்னு ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமானது ஸ்லேடையிலேயே இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்லேடையிலேயே இருக்கு. அதெல்லாம் நிறைய நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அவகாசம் கருதி அதை நான் அடியன் உள்ள போகல. இங்க அடியன் முதல்ல திருமங்கை ஆழ்வாரோட ஒரு தூதுவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பராங்குச நாயகிக்கு அடியன் வர. தூவீரிய மலருழக்கி துணையோடும் பிரியாது, தூவீரிய மலருழக்கி துணையோடும் பிரியாது, பூவீரிய மது நுகரும் பொறிவரிய சிறுவண்டே, தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி, எவரிவன் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. இங்க ஆழ்வார் திருவாலையில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு ஒரு வண்ட தூதா அனுப்புறார். ஆழ்வாருக்கு எம்பெருமானன் பிரிஞ்சு போயிட்டான். அவருக்கு அனுபவிக்கணும், எம்பெருமானை அப்படியே அனுபவிக்கணும், எல்லா இந்திரியங்களாலும் அனுபவிக்கணும் ரொம்ப ஆசை. ஆனா எம்பெருமான் அதற்கு வழி விடல. பார்த்தார், சரி யாரையாவது ஒரு தூது அனுப்பலாம் எம்பெருமானுக்கு அப்படின்னா அவருக்கு யாரும் கிடைக்கல. அவருக்கு என்ன அந்த கலக்கத்தினால எது தூது போகும், எது உயர்த்திணையில இருக்கிறது தூது விடுறதா இல்ல பட்சிகளை விடுறதா எது விடுறதுன்னு அவருக்கு புரியல. அங்க ஒரு வண்டை பாக்குறார். வண்டை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோன்றது, சரி இந்த வண்டு கிட்ட நம்ம சொல்லுவோம்,
எம்பெருமானுக்கு போய் என்னோட கஷ்டம், ஏன்னா இந்த பரகால நாயகியான திருமங்கி ஆழ்வார் எப்படி ஆயிட்டார் அப்படின்னா சிதிலமா போயிட்டாராம். எம்பெருமானே நினைச்சு 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 உடம்பெல்லாம் உருகி 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 ஒரு நெருப்பு கிட்டக்க போய் நின்னா எப்படி உடல் உருகுமோ அதே போல இவரோட உருகி படுத்தான், உடம்பெல்லாம் உருகி படுத்தான். அந்த வண்டுகிட்ட போய் பாக்குறார். அங்க வண்டு வந்து அங்க தூவிரிய மலர் முழக்கி, தூவிரிய மலர் முழக்கி என்ன பண்றது, இந்த வண்டு ஒரு புஷ்பத்துல தேனை சாப்பிடுறது. அந்த வண்டு எப்படி சாப்பிடுறதுன்னா, தூணா இறகு நன்னா அந்த சிறகு இருக்கு இல்லையா, அந்த சிறகு நன்னா விரிச்சுட்டு இருக்கான். தூவிரிய மலர் உழக்கி, அங்க அந்த புஷ்பத்துல மிதிக்கிறது, உழக்கினா மிதிக்கிறது. இது ஏன் இப்படி சிறகை இப்படி விரிச்சுட்டு இருக்கு அப்படின்னா, அது தன்னோட பெண் வண்டு ஆண் வண்டு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இன்பத்தினால ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதுக்கு. அந்த மகிழ்ச்சினால என்ன பண்றதா, அந்த மகிழ்ச்சி காரணமாக நன்னா அப்படி சிறக விரிச்சுண்டு அந்த புஷ்பத்துல உட்கார்ந்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு தேனை நுகர்ந்து கொண்டு இருக்கான். தூவீரிய மலர் முழக்கி, இந்த மலர் இருக்க அந்த புஷ்பத்துல உழக்கி இப்படி மிதிக்கச்ச பரகால நாயகி நினைக்கிறா, நான் இப்படி எம்பெருமான விட்டுட்டு பிரிவுல பாடின்னு இருக்கேன், என்னோட உடம்பு சித்திலமா போயிடுத்து, தரிக்க முடியல, என்னால அந்த எம்பெருமான பார்க்காம தரிக்க முடியல. ஆனா நீயும் ஆண் வண்டும் பெண் வண்டுமா நீங்க இப்படி நின்னுண்டு ரொம்ப ஏகாந்தமா அந்த இதுல இருந்துட்டு சந்தோஷத்தினால இப்படி எல்லாம் விரிச்சுண்டு நீ இருக்கியே, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, கிட்டக்க வரத்துக்கு கூசறது எனக்கு. நான் அப்படியே உன்னை இந்த புஷ்பத்தை பார்த்தா எனக்கு ஒடுங்கி நிக்கிறேன், ஒடுக்கமா நிக்கிறேன். எனக்கு நன்னா வந்து உன்ன மாதிரி ஆனந்தமா அந்த பூக்கிட்ட வர முடியல, அப்படி ஒடுங்கி நிக்கிறேன். ஏன் ஒடுங்கி இருக்கேன்னா, அந்த வண்டுக்கு அந்த புஷ்பம் எப்படி இருக்கான், சந்தனம் போல அப்படி குளிர்ச்சியா இருக்கான், அதனால சந்தோஷமா அங்க இருக்கான். ஆனா இங்க பரகால நாயகிக்கு அப்படியே அனல் போல அப்படி தகிக்கிறதாம். அதனால என்ன நினைக்கிறா, இப்படி தகிக்கிறதே, அப்ப புஷ்பம் தகிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா புஷ்பங்கள் எங்க பார்த்தாலும் பூத்து கொடுக்கச்ச எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு இப்படி ஒடுங்கி நிக்கிறாளே அப்படின்னா, சீதா பிராட்டிக்கு அப்படிதான் இருந்ததாம். லங்கையில இருக்கச்ச அந்த சீதை என்ன பண்ணாலாம், நிறைய அந்த புஷ்பங்கள்லாம் அங்க அந்த இடத்துல இருந்துதான், நிறைய பழங்கள்லாம் இருந்துதான். அவளுக்கு புஷ்பமும் தெரியலையா, பழமும் தெரியலையா. அங்க ராட்சசிகள்லாம் இருந்தா இல்லையா, அந்த ராட்சசிகளையுமே அவளுக்கு கண்ணுக்கு தெரியலையா. ஏன்னா எப்பவும் ராமனையே தியானம் பண்ணி எப்பவும் பெருமாள் வந்து மனசுலயே இருக்கிறதுனால அந்த ராமனை தவிர அவளுக்கு ஏகஸ்த கிருத்தையா நூனம் ராமமேவ அனுபஷ்யதி அப்படிங்கிறாருங்க வால்மீகி. ராமமேவ அனுபஷ்யதி, ராமனையே கண்ணுல நினைச்சுட்டு இருக்கிறதுனால மத்தது எதுவுமே தெரியல அவளுக்கு. அதனால நம்ம எதை மனசுல நினைச்சுட்டு இருக்கோமோ அதுதான் நம்மளோட கண்ணுக்கு வெளியில வரும். அதான் நம்ம நல்லதையே நினைக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த மனசுக்குள்ள அந்த ராமா 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 ராமான்னு சொல்றதுனால அங்க இருக்கிற பழங்கள் தெரியல, புஷ்பங்கள் தெரியல. அதை பார்த்தா இவளுக்கு எப்படி இருக்கா, தகிக்கிறதாம். புஷ்பங்கள் தகிக்குமா அப்படின்னா சீதைக்கு தகிச்சுதான் அது கிட்டக்க வரத்துக்கு. அத போல இவளும் பிரிவுல வாடுறா இல்லையா, பரகால நாயகி விட்டுட்டு போன எம்பெருமான் வரலையேன்னு வாடுறதுனால இவளும் என்ன நினைக்கிறா, இந்த புஷ்பத்து கிட்டக்க போனா நமக்கும் தகிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு கேக்குறாதான். அடுத்தது துவிரிய மலர் முழக்கி துணையோடும் பிரியாது, நீ இருக்கியே உன்னோட துணையோட நீ பிரியாம இங்க இருக்க அப்படிங்கிறா. இந்த துணைன்னு வரைச்ச இங்க ஒருத்தர் இருந்துட்டு வெளிய இடத்துல ஒருத்தர் இருந்தா அது துணை கிடையாதான், பக்கத்திலேயே இருக்கணும். ஆணுக்கு பெண் துணை அப்படி இந்த இடத்துல துணைன்னு சொல்லச்சு ஆண் வண்ட சொல்றா. ஏன்னா இவள் பெண்ணாக இருந்து எம்பெருமானுக்கு தூது விடுறதுனால இப்ப ஆண் துணை பக்கத்திலேயே இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா துணைன்னு வரைச்ச இருவருமான சேர்த்தி ஒரு மிதனமா இருக்கணும், அதுதான் துணை. பக்கத்துல இருந்தாதான் துணை. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண் இருந்து ஒரு இடத்துல பெண் இருந்தா அது துணையை நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ இங்க துணை என்று ஆண் வண்ட சொல்றா. துணையோடு பிரியாதே, நீ வந்து உனக்கு உன்னோட காரியம் நன்னா நடந்துட்டு இருக்கு, ஆனா எனக்கு என் காரியம் நன்னா நடக்கலையே. உன் காரியம் நீ மனசால நினைச்சதை நீ நடத்திட்டு இருக்க, என்னோட மனசுல இருக்கிற அந்த எம்பெருமான் அந்த காரியத்தை நடத்த விடலையே அப்படின்னு சொல்லி, அப்படினால நீ ஒரு துணையோட பிரியாமல் இருந்துட்டு இந்த தேனை நீ சாப்பிட்டு இருக்கியே,
அந்த ஆனந்தம் தானா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூவிரிய மது நுகரும், பூவிரிய மது நுகரும்ங்கிறா. இங்க ஆச்சரியமா வியாக்கியானம் சொல்றார். இந்த புஷ்பம் அப்படியே விரிய போறது. இந்த வண்டு இருக்கே, அந்த வண்டு அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய அந்த தேனை சாப்பிடறதுக்கு போறதுக்கும் இந்த புஷ்பம் விரியறதும் ஏகதேசமா நடக்கிற மாதிரி இருக்கான். அது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஒரு ஜாடையில நான் இப்ப இந்த கதவை திறக்கிறேன், நீ அங்கேருந்து தர அப்படின்னு சொல்லி இவர் இந்த கதவை தட்ட உடனே அவர் அங்கேருந்து கதவை திறக்கிறா இல்லையா, சங்கேச பாஷையில. அத போல இந்த பூ மலர்வதற்கும் இந்த வண்டு போய் அதுல இருக்கிற நுகர்வதற்கும் அப்படியே பொருத்தமா இருக்கான். பூவீரிய மது நுகரும் பொறி வரிய சிறுவண்ட நுகரும்ங்கிறா. இது நுகரும்னுச்ச இது நிகழ்காலத்துல சொல்றா. பரகால நாயகி நினைக்கிறா, இப்படி வண்ட இந்த மாதிரி தேனை சாப்பிட்டுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு வாய் வெளிக்கலையா? எவ்வளவு நாள் அந்த தேனை அப்படியே 2 பேரும் ஆண் வண்டும் பெண் வண்டுமா இருந்துட்டு இப்படி தேனை சாப்பிடுச்ச, உங்களுக்கு வாய் வலிக்காதா? அப்படின்னா எது சாப்பிட்டாலுமே கொஞ்சம் இந்த இடங்கள்லாம் வலிக்கும். அப்ப அந்த வண்டு எவ்வளவு தேனை சாப்பிடுறதோ கொஞ்ச நாள் கழிச்சு வயிறு நம்பிடும், வந்துடும், பறந்து வந்துடும். ஆனா அப்படி வரலையாம். ஆண் வண்டும் பெண் வண்டும் சேர்ந்த மாதிரி ஒரே புஷ்பத்துல இந்த இப்படி தேனை எடுத்துட்டே இருக்க. அப்ப சாப்பிட்டுட்டே இருக்கியா? நான் சாப்பிடாம ஒண்ணுமே இருக்கேன். ஒரு விருந்தாளி ஒருத்தர் வந்தாக்க அவர்களுக்கு உணவு அளித்துட்டு தானே மத்தவா சாப்பிடணும். இப்ப நான் விருந்தாளியா வந்திருக்கேன், நான் பட்னி கிடக்குற, பிரிவாற்றாமையாகிய பட்னியில நான் கிடக்குறேன். ஆனா நீ இப்படி சம்சலேஷத்துல 2 பேரும் இருக்கிற, அப்ப உனக்கு உணவு கிடைக்கிறது, எனக்கு உணவு கிடைக்கலையே. இதுதான் உன்னோட லட்சணமா? நீ இப்படிதான் பண்ணுவியா? விருந்தாளிய பட்னி போட்டுட்டு நீங்க அப்படி சாப்பிடுறதுதான் உங்க தேசத்துல விசேஷமா அப்படின்னு கேட்டுட்டு இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிய, வாய் வெளிக்கலையா? அப்படின்னா அது வெளிக்காதான் அதுக்கு. ஏன்னா அது என்ன நினைக்கிறதா, தன்னோட வயிற்றுக்குன்னு தேன் சாப்பிடலையா. அது எதுக்காக தேன் சாப்பிடுறதா, மற்றவர்கள் நலத்துக்குன்னு தேன் சாப்பிடுறதுதான். ஆண் வண்டு பெண் வண்டுக்காக தேன் சாப்பிடுறதா, பெண் வண்டு ஆண் வண்டுக்காக சாப்பிடுறதான். அதனால அதுக்கு வாய் வெளிக்கலையா. இங்க ஆச்சாரியர் நமக்கு ரொம்ப அழகா அங்க வியாக்கியானம் சாதிக்கிற. சரி, இப்படியா இருக்கட்டுமே, ஆண் வண்டுக்காக பெண் வண்டு சாப்பிட்டோம், பெண் வண்டுக்கு ஆண் வண்டு சாப்பிட்டோம். அப்படியே இத்தனை இப்படி சாப்பிட்டாலும் வயிற்றுல செரிக்கணும் இல்லையோ, திகட்டுமே அப்படின்னா எவ்வளவு சாப்பிட முடியும்? அப்படின்னா அதுக்கு திகட்டலையா. ஏன் திகட்டலைன்னா, இது என்ன பண்றதா, இந்த வண்டுகள் அந்த தேனை நெஞ்சு வரைக்கும் தான் வச்சுக்கிறதா, அதுக்கு கீழே இறக்கிக்கலையா. இது ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா ஒண்ணும் வயிற்றுல சாப்பிடணும், தேனை சாப்பிடணும், இல்ல பறந்து வரணும். அப்படி சாப்பிடவும் சாப்பிடாம இப்படி ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அது நினைக்கிறதா வியாக்கியானத்துல அழகா சாதிக்கிறார். ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு ஒரே களத்துல உணவு கொடுப்பாளாம். எதனால உணவு கொடுப்பா அப்படின்னா, ஒரே களத்துல புதுமண தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் ஏற்படணும், ஒரு அன்பு வரணும். அதனால அவர்களோட பார்வையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு அபிமானத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்பரிசம் அதெல்லாம் வெளிப்படுத்தணும்ன்றதுனால ஒரே ஏக்க களத்துல 2 பேரையும் சாப்பிட சொல்லி அவர்களுக்கு வைப்பாளாம், உணவு வைப்பாளாம். அதே போல இந்த வண்டு என்ன நினைக்கிறதா, ஆண் வண்டும் பெண் வண்டும் சேர்ந்து இருந்துட்டாக்க நமக்கும் அப்படி ஒரு வண்டை பிரியாம இருக்கணுமா. ஒரு வண்டு சாப்பிட்டுட்டோன்னு பறந்து விட்டுனா பிரிவு வந்துடும். இந்த பிரிவை தாங்க முடியாததுனால 2 ஏக்க காலத்துல வண்டு தேன் சாப்பிட்ற மாதிரியே இருப்போம் அப்படின்னு ஒரு பொய்யாக நடிக்கிறதாம். அது தேன் சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறது அப்படின்ட்டு அது நினைக்கிறதாம். அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு பிரிஞ்சுட்டோம்னா ஆண் வண்டு பிரிஞ்சிரும், இல்ல பெண் வண்டு பிரிஞ்சிருமேன்றதுனால அப்படி பூ அது நுகரும்னு ஒரு நிகழ்காலத்துல சொல்லிட்டு காலம் சாப்பிட்டுட்டே இருக்கே அப்படின்ட்டு ஆழ்வார் நினைக்கிறாராம். இவ்வளவு சாப்பிட்றிய, உனக்கு ஜெரிக்க வேண்டாமா? ஒரு நோய் வந்துருமே, ரொம்ப சாப்பிட்டா, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நோய் வருமே, அப்போ அந்த நோய் கூட உனக்கு அது ரொம்ப பிரியமா இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி நீ சாப்பிட்டு இருக்க, ஆனா என்னையும் நீ கவனிக்கணும். மதுநுகரும் பொறி வரிய சிறுவண்டே, பொறி அரிய சிறுவண்டே, புள்ளி உடம்புல எல்லாம் புள்ளி இருக்கு, அதை வர்ணிக்கிறார். பொறி வரிய சிறுவண்டேன்னுச்ச கோடுகள் இருக்கு. வரின்னா கோடு, இந்த வண்டு மேல இருக்கக்கூடிய கோடு. பொறின்னா புள்ளி. இந்த வண்டை இப்படி இருக்கக்கூடிய வண்டை இவர் வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு எனக்கு ஒரு சொல்ல மாட்டேங்கிறியன்னு சொல்லிட்டு சிறு வண்டேங்கிறார். ஏன் சிறு வண்டே சொல்றாரு அப்படின்னா, இங்க சொல்றா பரகால நாயகி சொல்றா, நீ ரொம்ப சிறுவண்டு, என்ன விசேஷம் தெரியுமா உனக்கு?
இப்ப ஒரு இடத்துக்கு போனோம்னா இப்ப பரமபதத்துல போய் எம்பெருமானுக்கு என்னோட தூது போய் நீ சொல்லணும் அப்படின்னா உனக்கு எந்த கட்டமும் கிடையாது. ஏன்னா ஒரு புஷ்ப மாலை இருந்ததுன்னா கூட அந்த மாலையில இருக்கிற மாதிரி உன் வடிவு இருக்கு. அங்க போனா அங்க சேன முதலிகளோட கையில பரம்பு வச்சுட்டு அவர் செங்கோல் செலுத்தின்னு இருப்பார். நீ யார் என்ன எல்லாம் கேட்பார். அவருக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். இல்ல வேற நித்திய சூரிகளா யாருன்னு கேட்பா. அங்க சில நிர்பந்தங்கள்லாம் உண்டு. அந்த நிர்பந்தங்கள்லாம் இல்லாம ஒரு மாலையில போய் உட்கார்ந்துட்டு நீ போயிட்டு அங்க எம்பெருமான் கிட்ட எனக்காக அங்க பரகால நாய் கஷ்டப்பட்டு இருக்கா, சித்திலமா இருக்கா, உன்னையே நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு நீ எனக்காக நீ அங்க போய் சொல்றதுக்கு உன்னோட வடிவமானது ரொம்ப சிறிமையா இருக்கு. ஏன்னா ஹனுமார் என்ன பண்ணாரா, சீதா பிராட்டிய பார்க்க போச்ச தன்னோட பெரிய உடலை சிறிதா ஆக்கிண்டாராம். அப்ப சொல்றாரு அந்த அனுமாருக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருந்தது, பெரிய வடிவத்தை சிறிய வடிவமா ஆக்கின்றார். உனக்கு அந்த மாதிரிலாம் எந்த கஷ்டமும் இல்ல. உனக்கு இயற்கையாவே இப்படி எம்பெருமான் உன்னை ஒரு சிறிய வண்டா படைச்சிருக்கிறதுனால நீ பாட்டுக்கு பறந்து போகலாம் அப்படின்ட்டு பரகால நாயகி வண்டு கிட்ட சொல்றா. அப்ப வண்டு கேக்குறதா, என்னை எதுக்கு அனாவசியமா புகழற, நீ எதுக்காக என்ன புகழற இப்போ அப்படின்ட்டு கேக்குறதான் வண்டு கேக்குறதான். அப்ப சொல்ற, அப்ப பரகால நாயகி சொல்றாராம், தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி. தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி. இந்த திருவாலியில எம்பெருமான் எழுந்தருள் இருக்கான். அங்க இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கா தெரியுமா, ரொம்ப நல்லவா. திருவாலியில இருக்கக்கூடிய பாகவதோத்தர் மாதிரி யாருமே கிடையாது, அவ்வளோ நல்லவர்கள். அவர்கள்ட்ட போய் நீ என்ன சொல்லணும், இவங்க இந்த எம்பெருமான் என்ன பண்ணான் தெரியுமா, அவங்க ஒரு பரகால நாயின்னு ஒருத்தி இருக்கா, அவளை அப்படியே பட்னி போட்ட மாதிரி சிதிலமா ஆற மாதிரி மனசெல்லாம் கொல்ல போற மாதிரி விட்டுட்டு வந்துட்டான். ஒரு பொண்ணை கொலை பண்ண பார்த்தான் அப்படின்ற மாதிரி நீ அங்க போய் சொல்லு. நீ சொன்னேன்னா அப்ப அந்த ஊர்ல இருக்கிற அந்தணர்கள்லாம் நல்ல மறைவளர்க்கும் நல்ல வேதத்துல சொல்லப்பட்டபடி இருக்கக்கூடிய யாக யஜ்யங்கள்லாம் அங்க ரொம்ப சமிருத்தியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முத்தி பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாகங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப புகழாளர் புகழ்பெற்ற திருவாலியில இருக்கக்கூடிய அந்த அடியவர்கள்லாம் நினைச்சுப்பா, ஐயோ இப்படிப்பட்ட எம்பெருமானாயவன் ஒரு பொண்ணை தவிக்க விட்டு வந்துட்டானா அப்படின்னு கேப்பா. அப்போ என்ன பாக்குறதுக்கு அவன் ஓடி வருவான். ஆனா நீ போய் வரணும்னு நீ சொல்ல வேண்டாம், அவள்கிட்ட போய் ஒரு பொண்ணை இங்க பாடுபடுத்திட்டு வந்திருக்கான்ற ஒரு விஷயத்த சொல்லு. அங்க இருக்கிறவர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்கள் இப்படி கேட்க ஆரம்பிச்சோன்னா அவனே வந்துருவான் அப்படின்ட்டு தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாளி எவரிவன் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. அப்போ இந்த வண்டு கேக்குறதா சொல்றதா, நீ சொல்ற அந்த எம்பெருமான் அங்கேருந்து வரும் பொழுது அவனுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு வண்டு கேக்குறதா. அப்போ பரகால நாயகி சொல்றா, அவனுக்கு எந்த கட்டமும் எதுவும் வராது. ஏன்னாக்க அந்த எம்பெருமான் என்ன தெரியுமா, ஏவரிவன் சிலையானுக்கு கையில வில்லு வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அதனால அப்பேற்பட்ட வெண் சிலை அப்பேற்பட்ட அந்த சிலை வச்சுட்டு இருக்கிறதுனால அவன் ஓடி வந்துருவான். எந்த பகைவர்களும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இங்க பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். நீ போய் சொல்லுங்கிறார். ஏன்னா ரட்சிக்க வேண்டும் என்பது அவனோட ஒரு சொரூபம். பகவான் என்பவன் அடியார்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு சொரூபம் இல்லையா. அப்போ அந்த சொரூபத்துக்கு அவன் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அதத்தான் இங்க பரகால நாயகி சொல்றா, ரட்சிப்பவனை விட்டுட்டு போயிட்டான்னு ஊரார் எல்லாம் ஏசுவா, அந்த மாதிரி ஊரார் ஏசாம வருவதற்காக இப்படி வரணும் அப்படின்ட்டு நீ சொன்னா போறோம்னு சொல்றா. இப்போ நாம பொதுவா நினைக்கிறோம் இல்லையா, இப்ப இந்த மாதிரி வண்டு தூது சொல்றது அப்படின்னா இது ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துலன்னு நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவார்கள். இந்த வண்டோ அன்னமோ எந்த பட்சிகளாக இருக்கட்டும், கிளியா இருக்கட்டும், குயிலாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறதுன்றது சொல்லுவார்கள். இப்ப இந்த வண்டுங்கிறத ஏன் ஆழ்வார் இங்க எடுத்துட்டார் அப்படின்னாக்க, இந்த வண்டுன்னு சொல்லிச்சு இதுக்கு 6 கால் இருக்கு. இதுக்கு அருகால சிறுவண்டே அப்படின்ட்டு இந்த பதிகத்திலேயே ஆழ்வார் பாடுகிறார். திருநெடுந்தாண்டகத்துல கூட தேரானந்தூர் எம்பெருமான சொல்லிச்சு, அங்கேயும் அருகால சிறுவண்டேங்கிறார். இந்த 6 கால் இருக்கிறதுனால என்னன்னா நமக்கு தலைக்கு அலங்காரம் பண்றதுக்கு அந்த 6 கால் அப்படியே நிரவதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லுவா. 2 காலோட போய் ஒரு விளம்பம் இல்லாம 6 கால் இருக்கு அப்படிலாம் அனுபவிப்பா.
ஆனா அருகால சிறுவண்டேன்னு வரைச்ச ஏன் ரொம்ப விசேஷித்து சொல்லணும் வண்டுக்கு. இப்போ சாமான்யமா பாக்குறவா என்ன நினைப்பா, இது என்ன ஒரு பட்சியை போய் தூது விடுறா, இல்ல ஒரு ஏதோ ஒரு வண்டு கிண்டு எல்லாம் போய் விடுறாளே, இதுல என்ன தாத்பரியம், இது ஒரு அச்சித்து மாதிரி தானே, இதுகிட்ட போய் தூது விடலாமா அப்படின்னா இதுல ரொம்ப விசேஷம். ஏன்னா இப்படி ஒரு தூது விடுறதுன்றது என்னன்னா, இந்த பெண் பாவத்துல தூது விடுறதுனால இந்த பராங்குச நாயகியாக இருந்தாலும் சரி, பரகால நாயகியாக இருந்தாலும் சரி, இது பிராட்டி கூட ஒரு சாமியம் வருதாம். பிராட்டின்னா தாயார் இல்லையா, இந்த தாயாருக்கும் இந்த ஜீவாத்மா யதா அக்னிச கணக்கம் அப்பதோஷம் பிரஜாயத்தேங்கிறா. எப்படி பொண்ணை நெருப்புல இட்டு காய்ச்ச 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 அதுல இருக்கிற அழுக்குகள்லாம் போய் எப்படி பரிசுத்தமா ஆறுதோ, அத போல இந்த ஜீவாத்மா பகவத் குணத்தை அனுபவிக்க அனுபவிக்க அப்ப இவனுக்கும் என்ன இருந்தா பிராட்டியோட ஒரு சாமியம். அப்ப பிராட்டியோட சாமியம் அப்படின்னா பிராட்டி எப்படி இருக்காளோ அதே தன்மை வருதான் இந்த ஆத்மாக்கு. எப்படி ஆத்மாக்கு என்ன சாமியம்னா, பிராட்டிய சொல்லச்ச ரொம்ப முக்கியமா சொல்லுவா, ஆகாரத்ரய சம்பன்னா அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீ சித்ரீம் வந்தே வரத வல்வான்ட்டு நமக்கு ஆகாரத்ரயம். இப்ப அனன்ய சேஷத்துவம், அனன்ய போக்கியத்துவம், அனன்ய சரணத்துவம். அனன்ய போக்கியத்துவம்னா அவனை தவிர வேற யார்கிட்டையும் நம்ம ஈடுபடுறதுல, அவனை தவிர வேற யாரையும் அனுபவிக்கிறது இல்ல. அனன்ய சரணத்துவம், அவன் திருவடிகளே கத்தின்னு இருக்கும் இல்லையா, நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்தி மாம் தொச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்ய கதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தின்ட்டு உன் திருவடிதான் கத்தின்னு நம்ம இருக்கோமே, அப்படி இருக்கக்கூடியது அனன்ய சரணத்துவம். அப்போ அனன்ய சேஷத்துவம், இவனுக்கு தவிர வேறு ஒருத்தருக்கு நான் அடிமை இல்லைன்னு இருக்கிறது, இது பிராட்டியோட நிலை. அப்ப இந்த ஆத்மா தன்னோட தன்மையை உணரச்ச நாம் எம்பெருமானுக்கு என்றே இருப்பவர்கள், அவனுக்கே தொண்டு புரிபவர்கள் அப்படின்னு நாமும் நினைக்கிறோம். எம்பெருமான் திருவடி தவிர வேற எதுவும் நமக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதான் அனன்ய சரணத்துவம். அவனோட குணானுபவத்தை தான் நாம அனுபவிக்கணும், அவனோட முகல்லாசம் தான் நமக்கு. எம்பெருமானோட எது உகப்போ அதனால்தான் மற்ற இடம் காமங்கள் மாற்று. நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நாம் ஐயோ நம்ம பண்ணிட்டோமே நாம சந்தோஷம் அடையக்கூடாது. ஆனால் நாம் ஒரு காரியம் எந்த காரியம் பண்ணாலும் அதை பார்த்து எம்பெருமான் உகக்கிறானே, அந்த உகப்பை பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, அதை நம்ம போக்கியமா எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 3 சொல்றோமே, இந்த 3 உள்ளுக்குள்ள தாத்பரியங்கள் 6 விஷயங்கள் தாத்பரியங்கள் சொல்றான். அப்போ அனன்ய போக்கியத்துவம், அனன்ய சரணத்துவம் இப்படி சொல்லும் பொழுது அருகால திருவண்டு. அப்ப 6 கால் இருக்கு இல்லையா, அப்ப 6 விஷயங்கள் அடியது விண்ணப்பிக்கலாம்னு இருக்கு. நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமா இருக்கு, ஆனாலும் ஒரு 6 விஷயங்களா அடியன்னு சொல்லலாம். பிராட்டி நிலை எப்படி இருக்குன்னா நிரூபகத்துவம் சொல்றார். அதாவது பகவானுக்கு அசாதாரண தர்மமாய் இருப்பது நிரூபகத்துவம். பகவானுக்கு அசாதாரண தர்மமாய் இருப்பது. அனுரூபத்துவம், அனுரூபத்துவம் சொன்னா அவனுக்கு ஒத்த வடிவாக இருப்பது. அபிமதத்துவம், அவனுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பது. இப்ப எம்பெருமானுக்கு பிராட்டி எப்படி இருப்பான்னா அபிமதத்துவம், அவனுக்கு இனிமையாக இருப்பா, அனுரூபமா இருப்பா, ஏத்த மாதிரி இருப்பா. அதனாலதான் சுவாமி ராமானுஜர் சரணாகதி கத்தியத்துல பகவன் நாராயண அபிமதானு ரூபங்கிற, அபிமத அனுரூபங்கிறத 2 சேர்த்துதான் அபிமதானு ரூப, பொருத்தமாகவும் இருப்பாள் அப்படின்னு சொல்றா. ஹலோ, It's fine, you can continue. ஓகே. சேஷத்துவ சம்பந்த துவரா பாவம்ங்கிறா. அதாவது எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அடிமைப்பட்டு இருக்கு இல்லையா, அதற்கு நமக்கு ஒரு வேணும், ஒரு வழி இருக்கணும் இல்லையா, அதுதான் சேஷத்துவ சம்பந்த துவராபாவம். இது 4வது. அதுக்கப்புறம் 5வது புருஷகாரத்துவம். அதாவது பகவானிடம் இந்த ஜீவாத்மாக்களை பிராட்டி ஒரு பரிந்துரை செய்து சேர்த்து வைக்கிறா இல்லையா, இது 5வது விஷயம். அப்புறம் பிராபிய பூரகத்துவம்ன்றது 6வது விஷயம். இந்த 6 விஷயம் பிராட்டியோட சாமியம் நினைச்ச. இப்போ உயர் ஜீவாத்மாக்கள் எல்லாம் கைங்கரியங்கள் எல்லாம் செய்யறோம். இந்த கைங்கரியங்கள் செய்யச்ச, இந்த கைங்கரியங்கள் பண்றத பிராட்டி என்ன பண்றாளாம், எம்பெருமானோட திருவுள்ளத்துல நிரம்ப செய்யறாளாம். இந்த ஜீவர்களை ஏத்துக்கணும் எம்பெருமான் வரைச்ச அவ பண்றாளாம். அப்ப பிராட்டிக்கு 6 விஷயங்கள் இருக்கு. அதுதான் இந்த வண்டுக்கு 6. நிரூபகத்துவம், அனுரூபத்துவம், அபிமதத்துவம், சேஷத்துவ சம்பந்த துவராபாவம், புருஷகாரத்துவம், பிராபிய பூரகத்துவம்ன்றது 6. அதற்கப்புறம் அடுத்ததாக 2வது விஷயம், ஏன்னா 6 காலுக்கு அடியேன் குறைஞ்சது ஒரு 6 விஷயம் விண்ணப்பிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அரூபத நிஷ்டர் சொல்லுவா.
6 பதங்கள் இருக்கக்கூடியது எதுன்னா நம்மளோட சேத்தனர்களுக்கு இப்போ முமுட்சுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3ன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு எதுன்னா துவயம் தான் ரொம்ப விசேஷம். திருமந்திரத்தை காட்டிலும் சரம ஸ்லோகத்தை காட்டிலும் பிரபன்னன் எப்பவும் துவயத்தை அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்கணுமா. சுவாமி ராமானுஜர் சாதிப்பார், ஒரு ராஜகுமாரன் எப்படி வாயில பச்சை கற்பூரத்தை வச்சிருப்பானோ அதே போல எப்பவும் இவர் ராஜகுமாரன் வாயில பச்சை கற்பூரத்தை வைத்துக் கொண்டு இருப்பது போல துவயத்தை சொல்லிண்டே இருக்கணுமா. ஒரு பையன் அவன் ஏதோ தவறான வழிக்கு போயிட்டான். அப்ப எம்பெருமானார் என்ன பண்ணார், அந்த பையனை அழிச்சுன்னு வந்து ரங்கநாதர் கிட்ட நிக்க வச்சுட்டு, நான் லோகத்துல இருக்கிற எல்லா சாஸ்திரங்களையும் நான் வந்து பாத்துட்டேன்ப்பா, ஆனாலும் இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். வேதத்துல ஆகட்டும் இதிகாச புராணங்கள் ஆகட்டும் எல்லாத்தையும் நான் வந்து கரகண்டு பார்த்ததுல துவயத்தை தவிர உயர்ந்த மந்திரமே இல்லை. நீ துவைத்த சொல்லுன்ட்டு சொன்னாராம். அதே போல யார் வந்து எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும், ஒரு ஹிதத்தை சொல்லணும்னா துவைத்தை தான் சொல்வாராம். அப்ப அந்த துவயம்ங்கிறது வந்து அவ்வளவு அஷ்டாட்சர மகா மந்திரத்தை காட்டிலும் சரமஸ்லோகத்தை காட்டிலும் ரொம்ப விசேஷமானது இல்லையா? துவைத்த சொல்லி சொல்லி சொல்லிதான் நம்மாங்கல்ல துவயம் வந்து எல்லாத்துலயும் பரிமளிக்கிறோம். என்ன தனிக பண்ணாலும் துவைத்த சொல்லி துவயம் பரிமளிக்கிறதே அப்படின்னாரோ இல்லையோ எம்பார இந்த பட்டரை எழுந்துருளை பண்ணின்னு வரைச்சு அத மாதிரி துவயம் பரிமளிக்கணுமா. அடுத்ததாக இது வந்து 6 கால். இந்த துவயத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா 6 கால் உண்டு. இதுல வந்து நம்ம துவயத்தை வந்து வெளிப்படையா சொல்றது இல்ல, அதுல ஒன்னொன்னும் பதமா பார்த்தா அதுக்கு 6 பதங்கள் இருக்கு. அதனால யாரெல்லாம் துவயத்தை சொல்லிட்டு இருக்காளோ அவர்களை அறுபத நிஷ்டன்பா. அதுக்கப்புறம் ஷட்கர்ம நிரதஹா அப்படின்ட்டு பிராட்டி சொல்றா. எங்க சொல்றா? ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை ஸ்ரீ பாஞ்சராத்தத்துல இந்திரன் கேள்வி கேட்கிறான் பிராட்டி கிட்டக்க. அப்போ பிராட்டி தாயார் மகாலட்சுமி சொல்றா, எல்லாருக்கும் என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? நன்னா உஜ்ஜீவனம் ஆக வேண்டும் அப்படின்னுச்ச எது முக்கியமான கடமை அப்படின்னுச்சு அங்க ஷட்கர்ம நிரதகாண்டு 6 விஷயங்களை சொல்லுறா. இப்ப யஜனம் யாஜனம், இப்ப யாகம் செய்யறது யாகம் செய்விப்பது, தானம் செய்யறது தானம் செய்யறதுக்கு பரிந்துரை சொல்றது, ஓதுதல் ஓதுவித்தல், இப்படி இந்த 6 விஷயங்கள் இருக்கு முக்கியமானது. இது அவரவருக்கு உரிய கடமை. இதுல இருந்து நம்ம வழுவக்கூடாது. ஏன்னா இந்த யாகம் சொல்லச்ச எல்லாரும் யாகம்னா நமக்கு திருவாராதனத்தை தான் சொல்லியிருக்கா. அப்ப திருவாராதனம்ன்றது பண்ணணும், பண்ண வைக்கணும், மற்றவர்களையும் பண்ண வைக்கணும். ஓதுதல் அருளி செயலையும் வேதங்களையும் ஓதணும், மற்றவர்கள் ஓத வைக்கிறது அது ரொம்ப முக்கியம். தானம் கொடுத்து தானமும் வாங்க சொல்றது 2 விஷயமே ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நமக்கு இப்படிப்பட்ட 6 விஷயங்கள் இருக்கிறதுனால ஷட்கர்ம நிரதகா என்பதை யாரும் தவற விடக்கூடாதுன்னு பிராட்டி அவசியமானது இது அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறார். அப்ப ஆச்சாரியர்களாக இருப்பவர்களாகட்டும் இல்ல ஒரு போதகர்களாக ஆகட்டும் இந்த கடமைகள் 6 கடமைகள்ன்றது நிச்சயமா அவசியமாக அன்னன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கறது சொல்றா. அதுக்கு மேல இந்த ஆத்மாவை எம்பெருமான் அங்க பரமபதத்துல இருக்க என்ன நினைக்கிறானா வந்து அறுசுவை அடிசிலாக அனுபவிக்கிறானா. அத சொல்லும் பொழுது ஷட் குண ரச அன்னமாக்கிங்கிறா. இந்த ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மாவை ஜீவாத்மாவை நன்னா பக்குவப்படுத்தி இந்த ஞான பக்தி சொல்றோம்ல 6 குணங்கள் சொல்றோம். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகான்னு 6 குணங்கள் சொல்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை இந்த 6 குணங்களாக பக்குவப்படுத்தி எம்பெருமான் என்ன பண்றான், அகமன்னம் சொல்லி அவன் உகக்கிறானா. அப்போ அடிமை பொருளான ஆத்மாவிடத்தில் உள்ள இந்த ஞான சக்திகள் போன்ற 6 குணம் தலைவனின் அனுபவத்திற்கு உறுப்பானதால் இந்த குணங்களோட கூடி இருக்கும் அகமன்னம் என்று இருக்கும் இந்த ஆத்மா அவனுக்கு அறுசுவை அடிசிலாக அன்றோ இருப்பதுங்கிறார் இங்க நமக்கு ஆச்சாரிய ஹிருதயத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனர். அப்போ நம்மளோட ஆத்மா எம்பெருமானுக்கு எப்படி இருக்கும்னா அறுசுவை அடிசிலாக இருக்கணுமா. அப்போ அறுசுவை அடிசிலாக இந்த ஆத்மா இருக்கணும்னா அந்த எம்பெருமான 6 கல்யாண குணங்களை நாம அனுசந்தித்தே இருக்கணும். அப்பதான் அறுசுவை இதுவா இருக்கணும். ஷட்கர்ம நிரதகான்ட்டு நாம் கடமைகள் 6 கடமைகள் நமக்கு சொல்லியிருக்கு. அதே போல எப்பவும் நாம் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குதான் நமக்கு துவயம் 6 பதமா இருக்கிறதுல 6 பத நிஷ்டன்னு சொல்றா. அதுக்கு மேல முன்னாடி சொன்ன தாயாருக்கு ஒரு 6 குணங்கள் என்னென்ன பண்றான்றத பிராட்டிக்கு சொல்றோம். அதுக்கு மேல வண்டுகளுக்கு மதுவிரதம் பேராம். இது 6வது ஒரு விஷயம். அது என்னன்னா மது விரதம்னா மதுவை தவிர வேற எதுவுமே சாப்பிடாதான். அது தேனே மலரும் திருப்பாதத்துல ஊன்றி இருந்துடுத்துனாக்க
அந்த வண்டானது தவாமிருதஸ்யந்த நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்ய திச்சதி ஸ்திதேர விந்தே மகரந்த நிர்பரே மதுவிரத்தோ நேக்ஷர கம்கி வீக்ஷதே அப்படிங்கிறார் ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல. உன்னோட திருவடி தாமரையில ஈடுபட்ட மனமானது வேற ஒரு இடத்துக்கு போகுமாங்கிறதான் தேனே மலரும் திருப்பாதம். அப்போ இந்த வண்டு எம்பெருமானோட திருவடியில ருச்சி வந்துடுத்துனா வேற எதையுமே தொடாது. அது போல மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல கூட தடை இல்லாம இந்த வண்டுகள்லாம் செய்யும். தன்னோட இனமான இருக்கட்ட ஒரு நெருக்கமா இருக்கும். இறைவன் சன்னதில அச்சம் இல்லாம இருக்குமா. அத போல இந்த வண்டுகள் போல நம்மோட ஜீவாத்மாக்களும் அப்படி பகவானோடாகிய தேனை அனுபவிக்கணும்ன்றதுதான் இந்த இடத்துல நமக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு இப்படி ஒரு அழகாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கா. அதற்கு மேல இப்போ இந்த பாசுரத்துல நாம் ஏன் இப்படி ஆழ்வார் பரகால நாயகியாக இருந்தார். நிறைய தூது விடுறார். பின்னாடி எல்லாம் எக்கச்சக்கமா தூதுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் அவகாசம் இல்லாதனால அடியன் ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் எடுத்து விண்ணப்பிச்சிருந்தேன். அப்ப வண்டுன்றது என்ன சொல்றதுன்னா, எம்பெருமானே அவனோட குணானுபவத்தை போக்கியமாக நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான். எப்பவும் தேனாக இருக்கக்கூடிய அவன திருக்கல்யாண குணத்தை நாம் அனுபவிக்கணும். நமக்கு அந்த வண்டுக்கு 6 கால் இருக்கிற மாதிரி நமக்கு 6 விஷயங்கள் ரொம்ப பிரபன்னர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுதான். அதுதான் இந்த இடத்துல தூவிரிய மலை உழக்கில இங்க பரகால நாயகி இங்க காட்டுறா. பின்னாடி அடுத்த ஒரு சந்தர்ப்பம் வரைச்ச மற்ற தூது எல்லாம் என்னென்ன சொல்றாங்கிறத அடுத்தது பார்ப்போம். இப்ப அடுத்தது நம்மாழ்வாராகிய பராங்குச நாயகி இருக்கா. அவளுக்கும் அதே எம்பெருமான விட்டு பிரிவாற்றாமை. அந்த பிரிவலை வாடி அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ கண்ணால கண்ட எப்படி ஆழ்வார் ஒரு வண்ட தூது விட்டாரோ அதே போல பராங்குச நாயகி என்ன நினைக்கிறா, சரி எழுத்தாப்புல நாரை நெய்தல் நிலம் இல்லையா, அதனால அந்த நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய அந்த நாரைய பாக்குறா. இந்த நாரைய பார்த்து நாம் தூது விடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு ஈட்டு பிரவேசத்துல அழகாக சாதிக்கிறா. இப்போ இந்த மாதிரி ஒரு பாவத்துல சொல்லச்ச பொதுவா கேட்கிறவாளுக்கு இது ஒரு இன்பம் பயப்பதா இருக்கே, இது ஒரு நன்னா இல்லையேன்னு தோணுமா. இத குட ஜிக்விகா நியாயம் சொல்வா. குட ஜிக்விகா நியாயம் அப்படின்னா ஒரு மருந்த வெள்ளத்துல தடவி கொடுக்குறா இல்லையா, அப்ப நமக்கு சாப்பிடச்ச மேலோட்டமா பார்த்தா இனிப்பா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு மருந்து. ஆத்மாக்கு எப்படின்னா இந்த மாதிரி கண்ணனுக்கே ஆவது காமம்ன்றது மாதிரி கண்ணனுக்கே எம்பெருமானுக்கே உண்டான காமம் இது. அப்போ பகவத் பக்தி, இந்த பகவத் பக்தியை தான் இப்படி நமக்கு இங்க சொல்லியிருக்கா. ஏன்னா வேதாந்தம் சொல்லும் பொழுது நாம் எப்பவும் பகவத் தியானத்தில் இருக்கணும். ஆத்மாவாரே திருஷ்டவ்யகா ஸ்ரோதவ்யகா மந்தவியோ நிதித்தியாசி தவ்யகா. இங்க நிதித்தியாசி தவ்யகான் எப்பவும் அவன் தியானிக்கத்தக்கவன், பகவான் எப்பவும் தியானிக்கத்தக்கவன் அப்படின்ற ஒரு சிந்தையில இருக்கிறதுனாலதான் இங்க நமக்கு ஆழ்வார்கள் இந்த நாயகி பாவத்துல கொடுக்கிறார். அப்போ அந்த சிந்தையில பகவானே இருக்கார். எழுத்தாப்புல ஒரு நாரை இருக்கு. அந்த நாரை கிட்டக்க போய் எம்பெருமான் கிட்டக்க தூது சொல்றதுக்கு சொல்றா. அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின், அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின், அஞ்சிரைய சேவலுமாயாவா பெண்ணென கருளி, அஞ்சிரைய சேவலுமாய் ஆயன கருளி ஆவா வென்றென கருளி, வெம் சிறை புல் உறைந்தார்கள் விடுதூதாய் சென்ற கால், வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமே. அம் சிறைய மடனாராய் கொண்டாடுறான். அம் சிறைய மடனாராய் அப்படிங்கிறார். அம்முன்னா அழகான சிறகை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மடனாராய், மடப்பத்தை உடைய நாரையே. இங்க நாரை சொல்லும் பொழுது அம்மே அப்படின்னு கூப்பிடுறா இல்லையா, அத போல நாரைய சொல்றா. அம் சிறைய மடனாராய், ரொம்ப அழகான சிறகுகள் இருக்கா. ஏன்னா ரெண்டுமே சம்ஸ்லேஷத்துல இருந்துதான். சம்ஸ்லேஷத்துல இருக்கிறதுனால ஒரு வடிவு ஒரு அழகா வந்துடுத்தான். அம் சிறைய மடனாராய்ட்டு. இங்க எப்ப பார்த்தாலும் இந்த நாரை என்ன நினைக்குமா, மத்ஸ்யத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்குமா. அதனால இத கொண்டாடும் பொழுது மடநாராய், அப்ப சத்வ குணம் உள்ள நாராய்ங்கிறார். இந்த இடத்துல உள்ளுரை பொருள் என்னன்னா சத்வ குணம் உள்ள நாராய். அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின், அழியத்தாய் நீயும் நின். இப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நான் பிரிவாற்றாமையில இருக்க. அப்படி பிரிவாற்றாமையில இருந்து
ரொம்ப அப்படி துவழ்ச்சியா இருக்கும் பொழுது எனக்கு யார் கிடைப்பான்னு பாக்கச்ச இப்போ தெய்வாதீனமா நீ வந்திருக்க பத்தியா, இது எப்படி இருக்குன்னாக்க இந்த வழிப்பறிப்பவர்கள்ட்ட மாட்டிக்கச்ச தாய் முகத்தில் முழிப்பவர்கள் போல் இருக்கான் இவருக்கு. ஏன்னா அவ்வளோ கட்டப்படைச்ச தன்னோட ஆற்றாமி யார்ட்டையாவது சொல்லணும்னு நினைக்கிறா பராங்குச நாயகி. அப்படி சொல்லும் பொழுது யாருமே கிடைக்கலையே அப்படின்னும் பொழுது அப்ப என்ன நினைக்கிறாளாம், இப்ப இந்த நாரைகள் வந்திருக்கே, ரெண்டும் சம்சலேஷத்துல பேடையோட வந்திருக்கே, அப்போ நம்மளோட கட்டங்கள்லாம் இதுகிட்ட சொல்லலாமேட்டு அழியத்தாய் அப்ப நீயே வந்திருக்கியா, ஏன்னா பம்பா தீரே ஹனுமதா அப்படின்ட்டு அங்க ராமன் கஷ்டப்பட்டாரே சீதையை பிரிஞ்சு. அப்ப என்னவாச்சு, அனுமார் வந்தாரு இல்லையா, அப்ப அனுமாரை பார்த்த உடனே அந்த ராமருக்கு எப்படி மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஆச்சோ, அத போல எனக்கும் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு எனக்கு நீங்க இப்படி வந்திருக்கீங்களே அழியத்தாய் நீயும்ங்கிறா. நீயும்னா யாருன்னாக்க நீ விட்ட வழக்காய் இருக்கக்கூடிய உன் பேடையோட சொல்றா. ரெண்டு பேருமே நாரையும் அதன் பேடையும் இருக்கு இல்லையா, நீ இட்ட வழக்காய் இருக்கும் அதுவும், அது இட்ட வழக்காய் இருக்கும் நீயும், இப்படி சம்சலேஷத்துல ரெண்டு பேரும் ஆனந்தமா இருந்து ஒரு மிடுக்கோட இருக்கக்கூடிய நீயும் அழியத்தாய் நீயும். எப்படின்னா ஏன்னா சொல்றா அந்த இடத்துல பின்னாடி பேடைய முன்னிட்டுக்கணுமா, ஏன்னா ஒரு மிதனம் தானே நமக்கு பிரதானம். அப்போ அந்த பேடைய சேர்த்துண்டாதான் நமக்கு பேடைய முன்னிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன், உன்னை தூது அனுப்புறேன், ஏன்னா பேடையோட முன்னாடி வச்சாதான் எனக்கு நல்ல காரியங்கள் கிடைக்கும். என்ன பண்ணா அங்க சப்ராத்து சரணவ் காட்டவ் நிபீட்டிய ரகுநந்தன்ட்டு காட்டுக்கு போகச்ச எப்படி லக்ஷ்மணன் சீதா பிராட்டியை முன்னிட்டு ராமனை சேவிச்சானோ அத போல உன்னோட பேடையை வச்சு நான் உன்னை சொல்றேன் அழியத்தாய் நீயும் நின் சொல்றா. நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவா என்றென கருளி. அப்ப என்ன பண்ண, என்னோட கட்டத்தை பார்த்து ஐயோ இவ்வளவு கட்டப்படுறாளே நீ என்ன பண்ணணும், என்னோட கட்டத்தை பார்த்து ஆவா என்று எனக்கு அருள். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, நான் அப்படி உடம்பெல்லாம் எனக்கு அப்படியே நோவு கண்டு இந்த பிரியில் தரியாமையாக அப்படியே சித்திலம் அடைஞ்சு நீராய் உருகம் என் ஆவின் இருக்கு, எப்படி அலைந்து கரையா உருக்குகின்ற நெடுமாலேன்ற மாதிரி என்னோட அப்படியே மெழுகல் பட்ட உடம்பு மாதிரி அனல் கட்டக்க போய் மெழுக வச்சா எப்படி உருகுமா அப்படி இருக்கக்கூடிய என்னோட உடம்பு இங்க ஏகி பஷ்ய சரீராணின்னு ஆகலாம் ரிஷிகள் எல்லாம் ராமனர். இங்க நிறைய ராமாயணத்துல உள்ள ஸ்லோகங்கள் தான் இந்த வீட்டுலயே நிறைய நம்மள காட்டுறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ராமாயணத்துல அதெல்லாமே சொல்றதுன்னா ரொம்ப ஒரு வருஷ காலம் அனுபவிக்கலாம், அவ்வளவு சொல்றார். ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு ராமாயண ஸ்லோகம் வருது, இந்த அஞ்சிநேய மட நாராயிலேயே வருது. அவ்வளவு ஆச்சரியமா அவ்வளவு ரொம்ப அழகா சொல்றா. அப்போ இந்த இடத்துல ஏகி பஷ்ய சரீரானிட்டு உடம்பு ஃபுல்லா ராட்சசர்களால இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப அப்படி ரணமா இருந்துதான். அந்த ரணத்தெல்லாம் காமிச்சாலாம் ராமர் கிட்டக்க. அந்த ராம காட்டின மாதிரி நான் இந்த எம்பெருமான பிரிஞ்சு இருக்கேனே, அப்ப என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாளாம். அதுதான் இந்த இடத்துல அஞ்சிரைய சேவலுமாய் ஆவா வென்றன கருளி வெஞ்சிரை புல் அப்படின்ட்டு அடுத்தது உடனே என்ன சொல்றா, அந்த நார கேக்குறதான் சரி நீ என்னமோ என்ன கொண்டாடுற வாஸ்தவம், அங்க போய் எம்பெருமான்ட்ட தூது சொல்லுன்னு சொல்ற அதெல்லாம் வாஸ்தவம், ஆனா அங்க பரமபதத்துல போய் நான் போய் எப்படி தூது சொல்ல முடியும் அப்படின்ட்டு கேக்குறதா. ஏன்னா அங்க பரமபதத்துல உங்க எம்பெருமான் யாருன்னு எங்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அங்க எப்படி நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபைத்தின்னு அங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாளே, அப்ப ஒரே மாதிரி இருக்கச்ச உன்னோட எம்பெருமான் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மட்டும் இல்ல, இவ்வளவு தூரம் நீ பேசிட்ட, உன்னோட கூடி இருந்தான், அப்படி உன்னோட கூடி இருந்த அந்த எம்பெருமான் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னுச்சே, இப்ப போய் நான் போய் அவங்கிட்ட பேசினா என் பேச்சையா கேட்க போறான்? அது என்னவோ இல்லையே அப்படின்ட்டு நான் பேசினதெல்லாம் உன்னோட பகவான் கேட்பானா, என்ன நம்பி ஏதாவது வார்த்தை சொல்லுவானா அப்படின்ட்டு கேக்குறா. அப்ப சொல்றாராம், வெஞ்சிரை புல்வை உயர்த்தார்க்கு நீ ஒன்னும் கவலைப்படாத, அங்க போனா கருடக்கொடி இருக்கும், எம்பெருமானுக்கு ஒரு அடையாளம் கருடப்பொடிதான. தாசசகா வாகனம் ஆசனம் துவஜகா எஸ்தே விதானம் வியஜனம் திரைமயகா உபஸ்திதம் தேன புரோ கருத்மத தொதங்கிரி சம்மர்த்த கினாங்க சோபினகான்ட்டு இருக்கக்கூடியவன் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கருடக்கொடியோட இருப்பான். அவனை பார்த்து நீ சொல்லு என் விடுதூதாய் சென்ற கால்ஜா, ஏன்னா என் விடுதூதாய் இங்க ஆச்சரியமா சொல்றார். நான் சொல்ற தூது எப்படி தெரியுமா,
நான் யாரு? அன்னைக்கு பாண்டவர்களுக்காக தூது போனானே கண்ணன், அத மாதிரியா நான் சொல்றேன். ஒரு அபலைப்பெண் சொல்ற தூது. இந்த அபலைப்பெண் சொல்ற தூது அங்க எடுபடுமா? அதுதானே தவிர நான் ஒண்ணு அவர்கள் போல நான் தூது சொல்லல. அப்படி அபலையான ஒரு பெண் அங்க ரொம்ப கஷ்டப்படுறா, நோவுபடுறான்றத நீ போய் சொல்லு அப்படின்ட்டு இங்க பராங்குச நாயகி சொல்றா. அப்ப அதுகள் கேட்கறதா, நான் போய் எப்படி சொல்ல முடியும்? அவன் என்ன மதிப்பானா? வன் சிறையில் அவன் வைக்கில். இப்போ சிறை வச்சுட்டா என்ன பண்றது? இங்க சிறைனா என்ன அர்த்தம்னா, அதாவது பகவான் திரும்பி பார்க்கல. நான் போய் இவ்வளவு இந்த பராங்குசனாகி இவ்வளவு கஷ்டப்படுறா, உன்னை நினைச்சிட்டு இருக்கா, உன்னோட சம்ஸ்லேஷத்துல இருந்தா, ஆனா விட்டுட்டு போயிட்ட. அன்னிலேருந்து நீ விட்டுட்டு போனதுல இருந்து உன்னை எப்படி பெறணும், உன்னை எப்படி அனுபவிக்கணும், உன்னை பெற்றால் அல்லது தெரியாதுன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுல இருக்காளே. அதனால அப்படிப்பட்ட அந்த பராங்குச நாயகியை நீ போய் பார்க்க வேண்டும், போய் சொல்லு அப்படின்னு கேட்கச்ச, அப்ப திரும்பி பார்க்க மாட்டானா என்ன செய்யறதானா? அப்ப சொல்றாளாம், பழைய நாள்ல ஒரு ஒரு இது ஒரு அபராதம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சிங்க விளக்கு எரிக்கிறதுன்னு பேராம். ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பிரதிமையை பண்ணி இந்த மாதிரி தப்பு பண்ணவா தலையில வச்சிருவாளாம், தலையில வச்சு எரிப்பாளாம். இல்லைன்னா 10 விரல் இருக்கே, 10 விரல்ல துணி கட்டுவாளாம், துணி கட்டி எரிக்க வைப்பாளாம். இப்போ நீ போறியே, என்னை பத்தி தானே நீ போய் கவலைய சொல்ல போற, நீ போய் இப்படி கவலையெல்லாம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என்ன காரணம்னாக்க, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உனக்கு? அவனை பத்தி தெரியாது. உனக்கு எந்த தண்டனையும் அவன் கொடுக்க மாட்டான். அவன் யாருன்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டத்தை உணரக்கூடியவன். விசனேஷு மனுஷியானா புருஷம் பவதி துக்கிதகா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. யாராரு ஒருத்தர் கஷ்டப்பட்டான்னா, தகப்பன் போல ஐயோ இப்படி கஷ்டப்பட்டாளே நினைப்பானா ராமன். யாருக்காவது ஒரு சந்தோஷம்னா தகப்பன் போல சந்தோஷப்படுவானா. அயோத்தியா காண்டத்துல தசரதர் கேட்கிறார், நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கச்சு, ஜனங்கள் சொல்றா அத வியசனேஷு மனுஷியானா, மனுஷாலு கட்டம் வந்ததுன்னா துடிச்சு போயிடுவானா. அதத்தான் இங்க உயர்நல பாசுரத்துல கூட துயராறு சுடரடி அப்படின்றத அங்க நம்ம எம்பெருமானார் அங்க சாதிக்கிறார். மற்றவர்களின் துன்பத்தை போக்கி தன் துன்பமாக நினைத்ததால், மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை போக்கி தான் துன்பம் போயிடுத்துன்னு நினைச்சுட்டு சந்தோஷப்படுவான். துயரறு சுடரடின்ட்டு மற்றவர்கள் துன்பத்தை போக்குறதுக்குன்னே இருக்கக்கூடிய திருவடியான். அப்ப அப்படிப்பட்ட அவன் என்ன பண்ணுவான்? ஆலிங்கனம் செய்து கொள்வான். எப்படி அனுமாருக்கு ஒரு ஆலிங்கனம் கிடைச்சதோ அதே போல உனக்கும் ஒரு ஆலிங்கனம் கிடைக்கும். அதனால நீ போய் அங்க வன் சிறையில் அவன் வைக்கில் சொல்றா, வைப்புண்டால் என் செய்யுமே. இங்க இந்த இடத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த ஒரு நாரைகள்லாம் பட்சிகள் சொல்றோம் இல்லையா, சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகு என்று குரு பிரம்மச்சாரி புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும் அப்படின்ட்டு ஆச்சாரிய கிருதயத்துல சொல்றார். பகவானிடத்தில் சேர்ப்பிப்பவர்களை, நம்ம எல்லாம் யார் பகவானத்துல கொண்டு போய் சேர்க்கிறாளோ அவர்களை ஆச்சாரியர்கள் ஞான கர்மங்களை சிறகு. ஏன்னா இதுக்கு சிறகு, இந்த பட்சிகளுக்கு சிறக வச்சுட்டு ஆகாசத்துல பறக்கிற மாதிரி ஞான கர்மங்கள் நமக்கு அவசியம் இல்லையா? அப்போ பறவைகள் 2 சிறகுகளாக பறப்பது போல நமக்கும் ஞானம் கர்மம் அப்படின்ற அனுஷ்டானம்ன்றது ரெண்டும் அந்த புருஷோத்தமனான இறைவன் இந்த ஞானத்தினாலும் தான். ஏன்னா அஜ்ஞானா சம்சாரகா, ஞானான் மோட்சகான்றதுனால மோட்சம் நமக்கு அவன்தான்றதுனால அந்த ஞான கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய 2 சிறகுகால நமக்கு ஆச்சாரியரோட இதனால நமக்கு இப்படி கிடைக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த சேர்ப்பாறை பட்சிகளாக்கின்ற அந்த சூத்திரத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். இப்ப இந்த பட்சியை தூது விடுறது அப்படின்னா என்ன, எம்பெருமான்கிட்ட கொண்டு போய் நம்மள இந்த ஆச்சாரிகள் நம்மள ஞான கர்மங்களால சேர்க்கிறான்ற தாத்பரியம் தான் இது. இத குணஜிக்விகா நியாயம் சொல்லுவார்கள். இது காமுகன் வார்த்தை கிடையாது. எங்கேயோ ஒருத்தன் தேசாந்தரத்துல இருந்து வந்தானா திருவாய்மொழி காலட்சேபம் கேட்கணும்னு அதுல கேட்கச்ச இந்த பதிகம் வரைச்ச அப்ப என்ன சொன்னானா, ஐயோ இது காமுகன் வார்த்தையா இருக்கேன்னு ஓடி போயிட்டானா. அப்படி கிடையாது, இது பகவத் காமம்ன்றது அவனுக்கு புரியல. இத குணஜிக்விகா நியாயத்துல பார்க்கணும். மருந்தை வெள்ளத்துல தடவி சாப்பிடுற மாதிரி இந்த எம்பெருமானை அடைவதற்கு இப்படி இந்த ஆத்மாவானது அவன் கிட்ட இருக்கணும். மேலும் மக்கத பிராணாகன்றதுபடி இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே சொந்தம். லோகத்துல எம்பெருமான் ஒத்தந்தான் புருஷோத்தம். மற்ற எல்லாருமே ஸ்திரீ பிராயர்களா இருக்கிறதுனால ஆழ்வார்களுக்கு பராங்குச நாயகியாக இருக்கட்டும், பரகால நாயகியாக இருக்கட்டும், இந்த ஸ்திரீ பிராயம்ன்றது வந்தேரி அன்று அப்படின்றத இந்த பாசுரத்துல அடியன் சுருக்கமாக அடியன் விண்ணப்பிச்சுட்டேன். இது
பல ஒரு பதிவுகள்ல பார்க்கணும். ஏன்னா நிறைய தோழி பாசுரம், தாய் பாசுரங்கள்லாம் நிறைய பார்க்கணும். பார்க்கச்சு இந்த ஒரு மணி நேரத்துல இதை வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் அடியன் ஏதோ பயனன்றாகிலும் பாகங்களராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுஜ தாசன். மிக மிக நன்றாக இருந்தது மேடம். Now I request Srinath, our former secretary, former treasurer rather, of Alumni Association, to propose a vote of thanks. நமஸ்காரம். முதற்கண் ஏவிஆர் சுவாமிக்கும் அம்மங்காருக்கும் அடியங்களுடைய கிருதங்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப பிரமாதமா இருந்தது உபன்யாசம். நாயகபவத்தின் தாத்பரியத்தை பத்தி பிரமாதமா எடுத்து சொன்னான். ஆச்சாரியத்திலிருந்து நிறைய கொட்டேஷன்ஸ், ரொம்ப அவ சொன்ன மாதிரி நேரம் வந்து ரொம்ப இதுவா இருந்ததுனால இது பண்ணான். பிரகாஷ் நாயக், பிராங்கோச நாயக் பற்றி பிரமாதமா வந்து இசை வடிவில் அதை இது பண்ணது, பாஸ்திரங்களை சேவிச்சது ரொம்ப சிறப்பு. அது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. துவைத்தனுடைய சிறப்பை பத்தி சொன்னார். இது நிறைய, அதாவது சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுக்கு இது இல்லை. அவளுக்கு ரொம்ப அடியங்களோட கிருத்தங்கத்தை சொல்லிக்கிறோம். மற்றபடி இதற்கு அனுமதி வழங்கிய வைணவத்துறைக்கும் துறை தலைவர் முனைவர் கோழியாலம் தயாநிதி சுவாமிக்கும் நமது செக்ரட்டரி டாக்டர் டிகேபி சுவாமிக்கும் டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்கிய டாக்டர் வரதராஜன் சுவாமிக்கும் அடியங்களோட கிருத்தங்கத்தை சொல்லிக்கிறோம். நன்றி. So thank you very much. This recording will be up in another 1 hour or so in our YouTube channel, and we request all of you to listen. It's a very dense lecture, so you can go through it again at your leisure and take notes also. Thank you very much. And shall I officially end the meeting, sir? Yes. Yes. Okay. Thank you very much. Till next time. Thank you very much. Thank you one and all.